நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீரே எங்களை ஆண்டு நடத்துகிற ஆண்டவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை நீர் உம்முடைய திவ்ய அன்பினாலேயும் ஆண்டவரே உம்முடைய கரிசனையினாலும் நீர் எங்களை பாதுகாத்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை ஆண்டு கொள்ள வேண்டுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் சீர்படவும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உமக்கண்டு உண்மை உத்தவமாய் வாழ எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். மீட்பச்சனமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 64 பாடுவோம். பாடல் எண் 64. பாடல் எண் 64. நம் வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு காட்டின அவருடைய மகா இரக்கமும் கிருபையும், அவர் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அனைத்தையும் எண்ணி இன்னும் அவர் நம் மீது பொறுமையாக இருந்து நடத்துகிற அவர் பாதையில் அவர் நம் மீது வைத்திருக்கிற கிருபைகள் எல்லாம் எண்ணி இந்த பாடலை பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டரை மகிமைப்படுத்தி ஆண்டரை மாத்திரம் சிந்தையில் கொண்டு அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி நித்தமுனை மூடி சூட்டினதும் அன்றி நித்தியமாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நன்மையாளும் வாயை நீரை தாரே பூர்த்தியாய் நன்மையாளும் வாயை. உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு உன் வயது கழுகை போல் பலங்கொண்டு இன்னும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் தேவ பயமுள்ளவர்
மாவேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே மண்ணில் உன் பாவம் அகன்ற தூரமே என்னாலுமே துதிப்பாய் என்னாத்து மாவேனி என்னாலுமே துதிப்பாய் தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடி ரங்கானோ தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினால் எந்த வேளையும் அவரோடு தங்கினால் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பாய் என்னாத்து மாவேனி என்னாலுமே துதிப்பாய் இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய் என்னாத்து மாவேனி என்னாலுமே துதிப்பாய். ஹல்லேலூயா. அடுத்ததாக 147வது பாடலை நாம் பாடுவோம். பாடலின் 147. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர், எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நம் தேவன். அப்படிப்பட்ட சர்வ வல்லவராகிய தேவனை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே
எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நீரங்களை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வனாந்திர வேலியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நீலங்களை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வனாந்திர வேலியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லோரும் சேர்ந்து ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. தெய்வ அன்பினால் பிடிக்கப்பட்டவனுக்குரிய ஒரே ஏக்கம், மேலான ஏக்கம் என்னவாக இருக்கும்னா, அவர் நாமத்தை என் வாழ்வில் நான் மகிமைப்படுத்தணும், அவருக்காக நான் வாழணும் என்பது தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தீராத ஒரு ஏக்கமாக இருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலையும் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத பட்சத்திலும் அந்த நேரத்தில் தான் மெயினாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தி என் ஜீவியத்தில் அவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் வரிகளை தான் இந்த பாடலில் நம்ம அதோடைய சாராம்சமாக பார்க்குறோம். இதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரு தந்தை இப்படி ஒரு பூமிக்குரிய ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு இறங்குகிறானோ, பூமிக்குரிய தந்தைக்கு அப்படிப்பட்ட அன்பு இருக்கும் பொழுது பரலோக தந்தை நித்திய அன்பை, நித்திய கிருபை, நித்திய இரக்கத்தை நமக்கு தந்து இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவருடைய அன்பை எல்லோரும் எண்ணி, இந்த நாள் வரைக்கும் நம்மளை கைவிடாத அவருடைய கரத்தை எண்ணி, எல்லா சூழ்நிலையிலும் தீச்சுளை வழியில் மத்தியில் நம்ம நடக்கிற போல சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. அவர் நம்ம கூடயே நடந்து வரக்கூடிய ஒரு பாதையில் தான்
நம்மை நடத்துகிறார். இப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நம் சொந்தமாய் கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை விசேஷித்தவர்களாய் வைத்திருப்பதற்கு காரணம் அவர் நம்மோடு இருக்கிறது தான். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சொந்தமாய் பெற்றிருக்கும் பொழுது எல்லோரும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் என்னோடு இருப்பதால் நான் ஒருபோதும் கலங்குவதில்லை என்பதை நாம் அறிக்கை செய்யும் வண்ணமாக, விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாக நாம் நன்றியுள்ளத்தோடு இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி எல்லோரும் கரங்களை உயர்த்தி, முடிந்தவர்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி, எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் எல்லோரும் ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், பிரைஸ் யூ. எங்கள் வாழ்க்கையில் நீர் மாறாத நம்முடைய கிருபைக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்னாலுமே துதிப்பாய் என்பதுதான் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிதர்சனமான உண்மை ஆண்டவரே. ஏன்னா நீர் நல்லவர், எப்பொழுதுமே எங்கள் வாழ்க்கையில் நல்லவராக தான் இருந்திருக்கிறீங்க, நல்லவராக தான் இருப்பீங்க. நீர் சர்வ வல்லவர். எங்கள் சூழ்நிலைகள் நாங்கள் எண்ணுவதற்கு போல இல்லாட்டினாலும் பரவாயில்லை, நீங்கள் நடத்துகிற பாதை எல்லாமே எங்களுக்கு நன்மையாகவே தான் முடிகிறதே. அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரச்சனத்தை எங்கள் வாழ்க்கையில் தந்து, தகுதியற்ற எங்களுக்கும் உடைய பிரச்சனத்தை தந்து நடத்துகிற உடைய கிருபைக்காக நன்றி. எங்களை உடைய ரத்தத்தினால கழுவி கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு எங்கள் தூரமோ அவ்வளவு தூரம் எங்கள் பாவத்தை விலக்கி வைத்தீரே. அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு இந்த பூமியில இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நாங்கள் துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நம்முடைய பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி. நம்முடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானாக்க நம்முடைய கிருபைக்காக நன்றி, நம்முடைய அபிஷேகத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு எங்களுக்கு கூட இருந்து எங்கள் மீது நீடிய பொறுமையாக இருந்து நடத்துகிற இந்த மகா இரக்கத்திற்காக நன்றி நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தகைய சூழ்நிலையா இருந்தாலும் எங்களை தூக்கி எடுத்து முன்னேறி செல்லும்படியாகவே எங்களை நடத்துகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு ஆழத்திலிருந்து உங்களுக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ லார்ட் ஃபாதர், பிரைஸ் யூ. ஒரு நாளும் தயை கண்டேனையா, நான் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, நான் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக அன்று துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். மார்க்கு 8வது அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். இந்த உலகத்திலே அநேக வேளைகளில் இந்த லாபம் நஷ்டம் என்ற ஒரு பகுதியை மக்கள் அதை கணக்கு பார்த்து வாழ்வதை நாம் பார்க்க முடியும். எந்த ரூபத்திலே செய்தால் இதிலே லாபம் கிடைக்கும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொன்ன பகுதி, நாம் நம்முடைய சொந்த ஜீவனை நாம் லாபம் என்று கருதுகிற, நாம் இது எனக்கு நன்றாக இருக்கும் என்று கருதுகிற அந்த பகுதியை நாம் இழந்து போகுவதற்கு ஆயத்தமாகும்போது, அதை நாம் இழந்து விடும்போது, நாம் தேவனுடைய அந்த மேலான செல்வத்தையும் அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். அதை தான் இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் எனக்கு லாபமாக இருக்கிற ஒரு பகுதியை நான் அதை பாதுகாக்க வேண்டும் என்று அதை இழந்து போவதற்கு நான் மறுக்கும்போது அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். நாம்
இப்படி நம்மை வெறுத்து நாம் சிலுவை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அதற்கான அழைப்பை கொடுக்கும்போது, அதை ஆண்டவர் நமக்கு கட்டாயப்படுத்தி அதை கொடுக்கவில்லை. நாம் அந்த முந்தின வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவர் ஜனங்களை, தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதை போன்று நம்முடைய சொந்த ஜீவனை நாம் இழக்கிற அந்த பகுதியை, நாம் அந்த தன்னைத்தானே வெறுக்கிற அந்த இடத்தை ஆண்டவர் சொல்லும் போது, அதை ஒரு கட்டாயமாகவோ ஒரு மிகுந்த ஒரு சுமை சுமத்துகிற ஒரு இடத்தை போலவோ தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அதன் மீது நாம் விருப்பம் கொண்டு நாம் வருகிற ஒரு இடத்தையே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் அதற்குள்ளாக நாம் வரும்போது, நாம் அது ஏதோ ஒரு இழந்து போகிற ஒரு வாழ்க்கையாகவோ என்று இல்லாமல், நாம் என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான் என்று படிக்கிறது போல, நாம் அதன் மூலமாய் மிகுந்த ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய அநேக காரியங்களையும், நாம் தேவனையே நாம் சுதந்திரிக்கிற ஒரு இடத்தையும் பெறுகிற ஒரு மேலான ஒரு இடத்திற்கு வருகிற ஒரு சுவிசேஷத்தை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் இந்த சிலுவை சுமக்கிற அந்த ஒரு பகுதியை குறித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கிற அந்த கொல்கதா அந்த நிகழ்வின் போது சீரேன ஊரானாகிய சீமோனிடத்திலே கொஞ்ச நேரம் அவருடைய சிலுவையை சுமக்கும்படியாக அவரை கட்டாயப்படுத்துவார்கள். ஆனால் அவர் கொஞ்ச நேரம் அதை எடுப்பாரானால் அவரால் அதை முழுவதுமாய் அதை தொடர்ந்து செய்ய முடியாதவராய் அதை விட்டு விடுவார். அவருக்கு அது மிகுந்த பாரமாய் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்திலே தன்னை குறித்து எழுதப்பட்ட காரியங்கள் என்று, அதை தேவனுடைய சித்தம் என்று அவர் பூரணமாய் அறிந்து, அந்த கல்வாரியிலே அவர் கொல்கதா அந்த பயணத்திலே முழுவதுமாய் அவர் சிலுவையை சுமந்து சென்ற அந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கும்போது, இறுதி வரை அவர் ஒருபோதும் அதை ஒரு மிகுந்த பாரமாக என்று இல்லாமல் பூரணமாய் பிதாவின் சித்தம் என்று அதை ஏற்று அவர் நடந்ததை நாம் பார்க்க முடியும். அவரே அது பிதாவின் சித்தம் என்பதை அறிந்து பூரணமாய் அதற்கு விரும்பி தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அதிலே அவர் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்ததையும் நாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு இடம் இல்லாமல் அந்த சீமோன் தூக்குனதை போல் நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய சொந்த ஜீவனை இழப்பது, நான் சிலுவை சுமந்த வாழ்க்கைக்குள்ளாக வருவது என்ற ஒரு இடத்திலே நாம் வரும்போது, அது மிகுந்த பாரமாகவும் நாம் விரும்பி அதை செய்கிற ஒரு இடமாக இல்லாமல், ஒரு சுவிசேஷமாக இல்லாமல், அதன் நிமித்தமாய் நாம் பாரமடைகிறவர்களாக மாறுகிற ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடியும். நாம் அப்படி ஒருபோதும் இல்லாமல், எப்போதும் நாம் விரும்பி, நாம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று ஆண்டவர் கொடுத்த அழைப்பை போல நாம் விரும்பி நாம் அவரிடத்திலே சென்று நாம் சொந்த ஜீவனை இழக்கிற ஒரு இடத்திற்கு வரும்போது, தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான ரட்சிப்பையும் அவருடைய அந்த சுவிசேஷத்தின் பலனையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக மாற முடியும். நாம் இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த பாடுகளை குறித்து சொல்லும்போது 31வது அதிகாரத்திலே அதை குறித்து அவர் சொல்லுவார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு என்று அவர் நிறுத்திவிடாமல் 3 நாட்களுக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அங்கே வெறும் கொல்லப்பட்டு அல்லது தள்ளப்பட்டு ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு என்று அவர் ஒரு வெறும் பாடுகள் என்று மட்டும் சொல்லுகிற ஒரு பகுதி என்று இல்லாமல், அதற்கு பின்பாக 3 நாட்களுக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்கிற வேண்டியதாக இருக்கிறது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். ஐயோ நான் இப்படி கஷ்டப்பட போகிறேன், இப்படி துன்பப்பட போகிறேன், இப்படியெல்லாம் சம்பவிக்க போகிறது என்று ஒரு கஷ்டத்தை, ஒரு கவலையை அவர் வெளிப்படுத்துகிறது போன்று இல்லாமல், அதை மிகவும் ஓப்பனாக தாராளமாய் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக நாம் பார்க்கும்போது, பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இங்கே பேதுரு அவர் சொல்லும்போது, உமக்கு இந்த பாடுகளெல்லாம் நேரிடக்கூடாது என்று அப்படி சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவர் சொல்லுவார். அவர்
ஆண்டவர் சொல்லும்போது நான் கொல்லப்பட்டு தள்ளப்பட்டு என்று இல்லாமல் 3 நாட்களுக்கு பின்பு உயிர்த்தெழுந்துகிற ஒரு பகுதியையும் சேர்த்து தான் சொல்லுகிறார். ஆனால் பேதுரு அவர் வெறும் பாடுபடுகிறதை மட்டும்தான் அங்கே பார்த்து உமக்கு இந்த பாடுகள் எல்லாம் நேரிடக்கூடாது என்று அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதுபோன்று சிலுவை சுமக்கிற ஒரு வாழ்க்கையோ நம்முடைய சொந்த ஜீவனை இழக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் ஆண்டவர் கடிந்து கொண்டது போல வெறும் நம்முடைய மனுஷிக கண்ணோட்டத்திலேயோ அல்லது மனுஷனுக்கு ஏற்ற விதத்திலே நாம் சிந்தித்து நம்முடைய சொந்த பலத்திலே நாம் அதை முயற்சிக்கிறவர்களாக இருந்தோம் என்றால் அது மிகவும் ஒரு வெறும் அந்த பாடுகள் மட்டும்தான் அதிலே ஒரு மேன்மையாக தெரிகிற ஒரு இடமாக நமக்கு மாறிவிடும். ஐயோ இப்படியெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்று பேதுரு சொன்னது போல நாமும் நம்முடைய சுயத்திலிருந்து மாம்சீகமாக நாம் பேசுகிறவர்களாக மாறிவிடக்கூடும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிற அந்த இடத்திலே அவர் வெறும் பாடுகள் என்று இல்லாமல் அதோடு சேர்த்து 3வது நாள் உயிர்த்தெழுந்திருக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று அதன் மூலமாய் வருகிற அந்த மேன்மையையும் மகிமையும் அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் கண்டுவிட தவறிவிடக்கூடாது. நாம் எப்போதும் அப்படிப்பட்ட அதையும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நாம் சேர்த்து நாம் பார்க்கும்போது சிலுவை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையோ நம்முடைய சொந்த ஜீவனை இழக்கிற ஒரு வாழ்க்கை என்பது அது ஒரு சுவிசேஷம். அதன் மூலமாய் நாம் மரணத்துக்கு உட்படுகிறது போன்று இருந்தாலும் அதன் மூலமாய் நாம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை ருசி பார்க்க வல்லவர்களாக நாம் மாறிவிட முடியும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் படிக்கும்போது அங்கேயும் ஒரு விற்று ஒன்றை பெற்றுக்கொள்கிற ஒரு பகுதியை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இங்கே இவர்கள் ஒரு பகுதியை விற்கிறார்கள். தங்களுக்கு அந்த 44வது வசனத்திலே பார்க்கும்போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த மனிதன் அவன் விற்று விடுகிறான். இன்னொரு 46வது வசனத்திலேயும் அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் விற்று விடுகிறான். ஆனால் அவர்கள் விற்று தீர்த்து விட்டார்கள் என்று ஒரு பகுதியோடு முடிவடையவில்லை. ஆனால் அதற்கு பின்பாக நாம் பார்க்கும்போது அங்கே அந்த 44வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த மனுஷன் அவன் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை கொண்டிருக்கிற ஒரு மேலான ஒரு நிலத்தை அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை அவன் ஆதாயமாய் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடியும். 46வது வசனத்திலே அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று விலை உயர்ந்த ஒரு முத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். எனவே நாம் நம்முடைய சொந்த ஜீவனை இழந்து தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வது என்பது அது ஏதோ நான் கஷ்டப்பட்டு இழக்கிறேன், கஷ்டப்பட்டு சிலுவை சுமக்கிறேன் என்ற ஒரு பகுதியாக இல்லாமல் அது ஒரு மேலான சுவிசேஷம். நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறது போல தனக்குண்டானவற்றை எல்லாவற்றையும் அவன் விற்றாலும் அவன் பெற்றுக்கொண்டது அவன் ஒரு மிக அதிகமான பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு மேலான நிலத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான், ஒரு விலை உயர்ந்த ஒரு முத்தை பெற்றுக்கொள்கிறான். எனவே நாமும் தேவனை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை, சிலுவை சுமந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது இப்படி நாம் விருப்பத்தோடு தேவனை பின்பற்றி ஒரு மேலான ஜீவனையும் தேவனையே நாம் ஆதாயமாய் பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக வருகிற ஒரு சுவிசேஷத்தையே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பவுல் அதை பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே இன்னும் அதை தெளிவாய் நாம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம், அவர் அநேக காரியங்களை தான் லாபமாய் கொண்டிருந்ததை அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். மாம்சத்தின் மூலமாய் அவர் நம்பிக்கையாக நினைத்தால் நான் அநேக காரியங்களை சொல்ல முடியும். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்புறுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின்குரிய எல்லா நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்ற ஒரு மேன்மையான ஒரு லாபமாய் அநேக காரியங்களை அவர் கொண்டு வாழ்ந்திருந்த ஒரு இடத்தை அவர் இங்கே காட்டுவதை நாம் பார்க்க முடியும். ஆகிலும் 7வது வசனத்திலே அவர் சொல்லும்போது, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல,
என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று அவர் இங்கே தான் லாபமாய் கொண்டிருந்த, குறிப்பாக அவர் சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் சொந்த பலத்தின் மூலமாய் செய்கிற அநேக காரியங்களை ஆண்டவர் அநேக இடங்களிலே பரிசேயர்களை குறித்து அவர்களை கண்டிக்கும்போது அவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சி நிமித்தமும் தங்களுடைய சொந்த டிசிப்ளின் நிமித்தமும் அவர்கள் ஒரு மனிதர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு சாட்சி பெறுகிற ஒரு இடத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே அவர் சொல்லும்போது அந்த நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் என்று அந்த தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு பெறுகிற அந்த ஒரு மேன்மையான ஜீவனை நான் பெறும்படியாக இவை எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அவர் பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும். எனவே நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் சொந்தமாய் நான் இது நல்லதாக இருக்கிறது என்று நினைக்கிற ஒரு பகுதியை எனக்கு லாபம் என்று நாம் வைத்திருக்கக்கூடும். ஆனால் விசுவாசத்தின் நிமித்தமாய் ஒரு ஜீவனை பெறுவதற்கு நான் அதை நஷ்டமென்று இழக்காத பட்சத்திலே நாம் வெறும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் அல்லது என்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாய் வைக்கிற ஒரு பகுதியை தான் பெறுகிறவனாக இருக்க முடியும். ஒரு மேலான ஆண்டவர் தருகிற அவருடைய விசுவாசம் மூலமாய் வருகிற ஒரு மேலான அவருடைய ஜீவனை நான் பெறுகிறதுக்கு அது தடையாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர் நஷ்டம் என்றும் குப்பையும் என்றும் எண்ணி அதை இழந்து அதன் மூலமாய் அவர் கிறிஸ்துவின் ஜீவனை பெறுவதை இங்கே நாம் பார்க்க முடியும். நாம் அந்த அவர் இழப்பதை குப்பை என்று அவர் சொல்லுகிற பகுதியை ஆங்கிலத்திலே பார்க்கும்போது அது ஒரு டங் என்று அவர் சொல்லுகிறார். அதை ஒரு டங் என்று சொல்வது மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு சாணம் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். எனவே நம்முடைய சொந்த ஜீவன் என்பதையோ நாம் லாபம் என்று கருதுகிற எந்த ஒரு பகுதியோ அவர் அதை அவ்வளவு அருவருக்கத்தக்கதாய் அவர் அதை இழப்பதை இங்கே நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த இழந்ததினால் அதை ஐயோ நான் இழந்து விட்டேன் என்று சொல்லுகிற ஒரு இடத்தோடு அவர் நிறுத்தவில்லை. அதற்கு பின்பான வசனங்களிலே நாம் பார்க்கும்போது 10வது வசனத்திலே இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்றும் விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று நாம் பார்க்க முடியும். ஆங்கிலத்திலே ஐ கவுண்ட் ஆல் திங்ஸ் லாஸ், ஐ சஃபர்டு லாஸ் என்று அவர் சொல்லுவார். அதுபோன்று நம்முடைய சொந்த ஜீவனை இழப்பது என்பது ஒரு நஷ்டத்தை போல் மனுஷீக கண்களுக்கு அல்லது நம்முடைய மாம்சீக கண்களுக்கு அது தோன்றக்கூடும். ஆனால் இங்கே அவர் சொல்லுவதை பார்க்கும்போது 10வது வசனத்திலே அதன் மூலமாய் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு நான் உள்ளாகி நான் அவரையும் நான் கிறிஸ்துவையே நான் ஆதாயப்படுத்தி கொண்டேன். ஸோ தட் ஐ வின் கிரைஸ்ட் என்று ஆங்கிலத்திலே அவர் சொல்லுவார். நான் அவரையும் அதன் மூலமாய் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் நான் பெறுகிறேன் என்று இங்கே அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். நாம் நம்முடைய சொந்த ஜீவனை நாம் அதை பாதுகாத்து வைக்கிற ஒரு இடத்திலே நாம் இருந்தோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு இடத்தை நாம் ஒருபோதும் ருசி பார்க்க முடியாது. நாம் ஆண்டவரை நாம் வின் பண்ணுகிறதையோ அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே ருசி பார்ப்பதையோ அல்லது அவருடைய அந்த சூழ்நிலையிலே நாம் பாடுகளின் ஐக்கியத்தை ஆண்டவருடைய ஐக்கியத்தை நாம் ருசி பார்ப்பதையோ நாம் இழந்துவிட முடியும். இங்கே அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் இன்னும் பார்ப்போம் என்றால் நாம் இழப்பதென்பது வெறும் குப்பைதான், வெறும் ஒரு அருவருக்கத்தக்க நம்முடைய சுயத்தில் இருக்கிற கேடான காரியத்தை தான் நாம் இழக்கிறோம். நாம் ஒன்றும் பெரிய ஒரு விலை உயர்ந்த காரியத்தை நாம் இழப்பதில்லை. ஆனால் அப்படி இழப்பதற்கு ஈடாக நாம் பெற்றுக்கொள்வது என்பது எவ்வளவோ விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தையும் ஒரு முத்தையும்
ஒரு வைடூரியத்தையும் நாம் போன்ற ஒரு விலை உயர்ந்த ஜீவனை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு சுவிசேஷத்தை பெற்ற நாம் ஒருபோதும் நாம் நம்முடைய சொந்த ஜீவனை பாதுகாப்பதற்கோ அதை இழப்பதற்கு அதை நாம் ஆயத்தமில்லாதவர்களாகவோ விருப்பமில்லாதவர்களாகவோ இருந்து எப்போதும் அந்த குப்பையையும் அந்த அருவருக்கத்தக்க காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேக்கி வைக்கிறவர்களாக இல்லாமல் அவை எல்லாவற்றையும் நாம் வேகமாய் இழப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது ஆண்டவருடைய ஜீவனையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிற ஒரு மேலான வாழ்க்கையும் நாம் ருசி பார்க்க முடியும். அப்படி ருசி பார்த்த ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட பின்பாக நாம் திரும்பி பார்க்கும்போது நாம் நினைத்த காரியங்கள், நாம் பாதுகாக்க துடித்த அந்த பகுதிகள் எல்லாம் இதெல்லாம் ஒரு குப்பையைப் போல், ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சாணியைப் போல் இருக்கிற ஒரு பகுதியை நாம் பார்க்க முடியும், உணர முடியும். மீண்டும் அது போன்ற சோதனை ஏற்படும் போது நான் பெற்றுக்கொண்ட இந்த மேலான பகுதியை விட்டுவிட்டு இந்த குப்பைக்கு நேராக நான் செல்வதா, இந்த அருவருக்கத்தக்க காரியத்துக்கு நேராக நான் மீண்டும் செல்வதா என்ற ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் நம் சொந்த ஜீவனை இழக்கிற ஒரு பகுதி என்பது ஒரு மேலான ஒரு முத்தையும் ஒரு மேலான பொக்கிஷத்தையும் பெற்றுக்கொள்கிற ஒரு சுவிசேஷத்தை பெரும்படியாகவே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒருபோதும் அந்த சீமோன் அவர் பாடுபட்டு சிலுவையை சுமந்தது போல, ஐயோ சிலுவை சுமக்கிற ஒரு வாழ்க்கை, ஐயோ சுயத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை, சொந்த ஜீவனை ஒரு விளக்கிற ஒரு வாழ்க்கை என்பதை ஒரு மிகுந்த பேர்டனை போல நாம் உணர்கிறவர்களாகவோ அப்படி எண்ணுகிறவர்களாகவோ இல்லாமல் நாம் எப்போதும் விரும்பி நாம் ஆண்டவரை பின்பற்ற வரும்போது அதிலே தேவன் அதிகமான அவருடைய ஆசீர்வாதத்தையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய ஐக்கியத்தையும் கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜிம் எலியட் என்ற ஒரு மிஷனரியினுடைய ஒரு வாழ்க்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். அவர் தன்னுடைய வாழ்க்கையை மையமாய் வைத்து சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதியை அவர் சொல்லுவார். இழக்கக்கூடாத ஒன்றுக்காக வைத்திருக்க முடியாத ஒரு பகுதியை இழப்பவன் அவன் முட்டாள் அல்ல என்று அவர் சொல்லுவார். அதுபோன்று நாம் நம்முடைய சொந்த ஜீவன் என்பதை மனுஷிக கண்களிலே பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய லாபம் போன்று நமக்கு தோன்றும். ஆனால் ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக ஒரு குப்பையும் ஒரு நரகலை போன்ற ஒரு மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு பகுதி. அதை நாம் இழப்பதற்கு நாம் ஆயத்தமாய் விரும்பி நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் தருவது மிக ஒருபோதும் நாம் இழக்கக்கூடாத ஒரு நித்திய ஜீவனையும் விலை உயர்ந்த அவருடைய முத்தை போன்ற ஒரு மேலான ஒரு வாழ்க்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதிகமாய் நம்மை தந்து ஆசீர்வதிப்பார். இது போன்ற ஒரு சுவிசேஷத்தை நாம் எல்லோரும் பெற்று வாழ தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். நம் தியானித்த தேவன் பேசினவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தது ஆண்டவர் என்றைக்குமே யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அதுன்றதுக்கு ஒரு அழகான ஒரு காரியம் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினாள் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்ம உண்மையிலேயே இயேசு யார் என்பதை நாம் கரெக்டாக பார்க்க பழகியிருந்தோம் அப்படின்னா நமக்கு விருப்பம் வரும் இவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம் சுயத்தை பாதுகாப்பதும் நம்மளுடைய சுயத்தின்படி நடக்கிறதுக்கும் நம்ம சுயத்தை பேணி காத்து வாழ்கிறது யாருமே நமக்கு சொல்லித்தர தேவையில்லை. அது நமக்கு நேச்சுரலாக நமக்குள்ளார இருக்கிற ஒரு காரியம். ஆனால் அது என்றைக்குமே எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கவனித்து பார்த்தோம்னா அந்த சுயத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு பாதையும் அந்த நேரத்துக்கு இன்பமாக வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாமே எனக்கு அது என்னுடைய சமாதான குறைவுக்கும் இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க சமாதானத்தை இழந்து பின்னோக்கி செல்றதுக்காக தான் அழைச்சிருக்கு, பின்னாடி போகிறதுக்காக தான் இழுத்துட்டு போயிருக்குன்றதை கவனிச்சிருக்க முடியும். ஆனால் இயேசுவோ நமக்காக ஒரு முன்னோடியாய் ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு இந்த பூமியில் வாழ்ந்தார். அவருடைய லைஃப், அவருடைய காலிங், இப்போ நம்ம இந்த 8ஆம் அதிகாரத்தில் படித்த இதே போல தான் ஒரு காலிங்கை ஒரு ரிச் யங் ரூலருக்கு ஆண்டவர் அழைச்சார். அதே மார்க்கில் தான் வரும், மார்க் 10ஆம் அதிகாரத்தில் வரும். மார்க் 10ல் அங்கே 17ஆம் வசனத்துலேருந்து பார்த்தோம்னா ஒருவர் ஒருவன் ஓடி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இது எல்லாத்தையும் தியானிக்க இப்போ டைம் இல்லாட்டினாலும் அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார். இதெல்லாம் நீ கடைப்பிடிக்கணும்னு சொல்லி சில காரியங்களை சொல்லும் பொழுது அவன் 20ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேனே. நியாயப்பிரமாணங்கள் சிலது சொல்லும் பொழுது சொல்லுவார், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அடுத்து சொல்கிறார் காரியம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று
தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி ஒரு மேலான அழைப்பை இப்போ ஓடி வந்து கேட்ட இந்த வாலிபனுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் அந்த வாலிபனால் என்ன பண்ண முடியலன்னா, அடுத்து அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான்னு சொல்லி படிக்கிறோம். மிகுந்த ஆஸ்தின்றது நம்ம உன் கையில் இருக்க பொருளெல்லாம் வித்துட்டுவான்னு சொல்கிறத காட்டிலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு அர்த்தத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது என்னென்னா, என்னுடைய சுயமும் என்னுடைய பலனும் என்னுடைய சுயத்தினால் நான் செய்திருக்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே நான் இழந்து போகிறது. ஏன்னா கிறிஸ்தவ ஜீவியத்தில் 2 கோணமாக தான் பார்க்கணும். கீழே பூமிக்குரிய ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று வாழ்கிறோம், இங்கே தான் வாழ்கிறனால பூமிக்குரிய ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று உண்டு. ஆனால் நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று உண்டு. அதுதான் 2 ஜீவனை ஆண்டவர் பிரித்து சொல்கிறார். ஒருவன் ஜீவனை இழந்தான்னா ஜீவனை பெற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார். அப்போ பூமிக்குரிய வாழ்க்கையில் நான் ஜீவனை இழக்கிறவனா நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அங்கே தான் ரகசியமே இருக்குது. பரலோக ராஜ்யத்தை என்னால் சுதந்திரிக்க முடியும். அந்த இடத்துல என்னால் சந்தோஷமும் சமாதானமும் பெற்று வாழ முடியும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள்னு சொல்கிறத கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தியானித்தோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பது மீக்னஸ்ங்கிறது. என்னால் இந்த டைமில் இந்த சூழ்நிலையில் எதிர்த்து பேச முடியும், இந்த சூழ்நிலையில் என்னால் ரிட்டாலியேட் பண்ண முடியும், முரட்டாட்டம் பண்ண முடியும், என் எண்ணத்தில் அவங்கள என்னன்னாலும் நான் செய்ய முடியும். ஆனால் அப்படி இருந்தும் என்னுடைய திராணி அப்படிப்பட்டது இருந்தும் நான் அதை செய்ய சூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் இயேசுவை ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த சூழ்நிலையில் என் நுகத்தில் அடுத்த பக்கமாக பூட்டப்பட்டிருக்கிற இயேசுவை நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லும் பொழுது இயேசு அந்த இடத்துல நீ மன்னின்னு சொல்கிறார். அந்த இடத்துல நீ மன்னிப்பை காண்பின்னு சொல்கிறார், அன்பை காண்பின்னு சொல்கிறார். இது எல்லாமே எதை வெளிப்படுத்துதுன்னா, என்னுடைய இந்த பூமிக்குரிய ஜீவனை நீ இழந்துருன்னு சொல்லி தான் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். என்றைக்குமே நம்மளுடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் ஆப்போசிட் சைடில், அதர் சைடில் நுகத்தில் இயேசு போட்டப்பட்டு இருந்தார்னா அவர் நடத்துகிற பாதை நாம் எண்ணுகிற பாதையாக இருக்காது, இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே அவர் சொல்கிற பாதை எல்லாத்துலேயுமே சமாதானத்துக்கு ஏதுவான பாதையாக தான் இருக்கும். அதுதான் அந்த பரலோக ராஜ்யம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இது எல்லாமே எங்கே கிடைக்கிது அப்படின்னா, என்னுடைய சுயத்தில் நான் ஐஸ்வர்யவான நான் வாழ்ந்தேன் அப்படின்னா, இந்த வாலிபன் ஐஸ்வர்யவானாக இருந்தனால, அதன் மேலே நம்பிக்கையை வைத்திருந்ததுனால அவனால் இழக்க முடியல. அவன் அவ்வளோ பெரிய அழைப்பை பெற்றான். சிலுவை எடுத்துகிட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி ஜீசஸ் அவர் அழைக்கிறாரு. ஆனால் அவனால் விற்க முடியல. உனக்கான உண்டானவற்றை எல்லாத்தையும் வித்துறேன்னு சொல்கிறாரு. இல்லை, என்னால் இந்த ஜீவனை என்னால் இழக்க முடியாது. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், எப்படி வந்து ஒரு ஒரு ஆகாத இம்பாசிபிள் காரியத்தை சொல்லுவார். ஒரு ஒட்டகம் கூட ஊசி நுழைஞ்சு போயிடும். ஆனால் இவங்க இப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறவனால பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியலையே அப்படின்ற அந்த பாரத்தை அந்த இடத்துல சொல்லுவார். இதே தான் என் வாழ்க்கையிலையும் என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய சுயம், என்னுடைய ஈகோ, என்னுடைய பெருமை, என்னுடைய காரியங்கள், நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும் இப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு காரியமும் நான் நினச்ச மாதிரி தான் எல்லா காரியங்களும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி வைத்திருக்கிற என் சுயத்தின்படி இருக்கிற எல்லா காரியத்தையுமே நான் எடுத்து வச்சு நான் அதில் ஐஸ்வர்யவானா நான் கொளுத்து போயிருக்கும் பொழுது அதனை ஒரு நாள் ஆண்டவர் இழந்து அதனை விற்று போடு அப்படின்னு சொல்கிறாருன்னா, நான் இயேசுவை சரியாக பார்த்துருந்தா தான் என்னால் விற்று போகவே முடியும். அப்போ நான் இயேசுவை அறிந்து இந்த காரியத்தில் நான் விற்று போடுறேன் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம். பரலோக ராஜ்யம் இப்படி அந்த மத்தேயு 13 நம்ம தியானித்தது மாதிரி அது வந்து பொக்கிஷம். இதை நான் கண்டுபிடிச்ச உடனே இந்த நிலம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறான்னா, தனக்கு உண்டானவற்றை எல்லாத்தையும் வித்துட்டான்னா எவ்வளோ வேல்யூபிளாக இந்த ஃபீல்டை அவன் பார்த்துருப்பான். இந்த இடத்துல அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே விற்றுட்டு இங்கே வந்து இந்த நிலத்தை வாங்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு இடம் அன்னைக்கு நம்ம கேட்ட மாதிரி நம்மளை விற்க சொல்கிறது வந்து ஏதோ கஷ்டமான காரியம் கிடையாது, அது அருவருக்கத்தக்க காரியம். இன்றைக்கி நம்ம பாடின பாட்டிலே அழகாக வரும். அதாவது ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அன்னால் என்னை வெறுத்தேன் ஐயான்னு சொல்லி சும்மா பாடல. அது என்ன உண்மையிலே நம்ம ஆண்டவரை பார்த்துருந்தோம்னா, என்னடா நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோமே, எவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். என் சுயசித்தம் செஞ்சு நான் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் தான் இருந்திருக்கு. எல்லாத்துலேயுமே சந்தோஷமற்ற என் வாழ்க்கையில் குப்பையான ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த குப்பையை விற்று போடுன்னு சொல்கிறதுக்கு நான் ஏன் வந்து ஃபீல் பண்ணணும்? இந்த என்னுடைய மாம்சத்தின்படி, என் சுயத்தின்படி, என் சுய சிந்தையின்படி நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் இனிமேல் போதும், இது எல்லாத்தையுமே நான் விற்கிறேன், இதெல்லாம் குப்பையை விற்றுட்டு பரலோக ராஜ்யத்தை வாங்கிக்கோன்னு சொல்கிறது எவ்வளோ ஈஸியான ஒரு அழைப்பு. இது ஒரு சுவிசேஷம், இது வந்து ஒரு கடினமான ஒரு காரியமே கிடையாது. ஆக இந்த எல்லாத்தையுமே இந்த குப்பைன்ற எல்லாத்தையுமே நஷ்டம் எல்லாத்தையும் நான் விற்றுட்டு பரலோக ராஜ்யத்தை நான் வாங்கிக்கிற ஒரு வாழ்க்கை, என் ஜீவனை இழக்கிற ஒரு வாழ்க்கை. என்றைக்குமே பூமியில் ஜீவனை இழந்து பழகிட்டோம்னாலே அது உண்மையிலே ஃபேமிலி லைஃப்லேயும் சரி,
நம்ம ஆஃபீஸ் லைஃப்லேயும் இப்போ அலுவலக லைஃபாக இருந்தாலும் சரி, நம்ம சபை லைஃபாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே உலகத்தில் என் ஜீவனை இழக்கிற ஒரு இடத்துல நம்ம பழகிட்டோம்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்தவர்களாக நம்மளால் வாழ முடியும். பரலோக ராஜ்யத்துக்குரிய லைஃபை, அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஜீவனை நான் பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற நல்ல ஒரு கர்த்தருடைய அந்த ஆர்த்தடாக்ஸ், அது கரெக்டான வார்த்தை தெரியல, பேரடாக்ஸ் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அதாவது 2 விதமான ஜீவனை அவர் சொல்கிறத புரிந்து கொள்ள முடியும். அதை நம்ம வாழ்க்கையில் நாமே வச்சு நிதானித்து பார்க்க முடியும். எல்லா காரியங்களையும் என் சுயத்தின்படி நடந்த காரியம் எல்லாம் என் எரிச்சல், என் கோபம், என்னுடைய பெருமை, என்னுடைய அகந்தை, என்னுடைய நான் நினைத்தது எல்லாம், இப்படிலாம் செஞ்சதெல்லாம் வைத்தது எல்லாமே எனக்கு இழப்பை மட்டும்தான் இங்கே கொண்டு வந்திருக்கு. ஆனால் ஆண்டவரும் இங்கே என்ன, எனக்கு பரலோக ராஜ்யத்தை, உன் உள்ளம் என்ன தேடுது, சந்தோஷத்தை, சமாதானமும், பரலோக ராஜ்யத்திலேருந்து வந்து தங்கக்கூடிய சமாதானத்தை என் ஆத்துமா தேடுது. என் ஆத்துமா தேடுகிறது இயேசு கிறிஸ்து தேவனை. அவர் என் வாழ்க்கையில் சொந்தமாக இருக்கும் பொழுது எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆயிரும். நான் அங்கே சமாதானமாய், சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க லைஃப்லையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையுமே நடத்திட்டு போய் இந்த சூழ்நிலையில் நீ எப்படி சமாதானமாக இருக்கணுன்றத கற்றுக் கொடுக்குறாரு. இந்த சூழ்நிலையில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா உன் ஜீவனை நீ பற்றி கொண்டேன்னா நீ இழந்துருவ. ஆனால் நீ அதை இழந்து மட்டும் பாரு, அதை நீ லூஸ் பண்ணி பாரு. அது குப்பைன்னு நீயே பார்த்துட்ட, இதை நீ லூஸ் பண்ணிடு, இது உனக்கு வேண்டாம் அப்படின்றத நீ லூஸ் பண்ணி இழந்துட்டு ஆண்டவர் இடத்துல பெலன் கேளு, அவர் பெலன் கொடுப்பாரு. அதை இழந்ததும் இந்த இடத்துல நம் உயிர் தெழுந்த அந்த ஜீவியம், சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் தான், பாவம் செய்யத்தக்க அந்த சரீரம் தான், எப்பயுமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நன்மை ஏதும் ஒன்றும் அறியாத இந்த சரீரம் தான். ஆனால் இந்த சரீரத்திலையும் நன்மை ஒன்று வாசம் செய்யும்படியாய் ஆவியானவர் நமக்குள்ளார கிரியை செய்வார். அப்படிப்பட்ட சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்திலையும் நன்மை உண்டாகும்படியாது அதை உயிர்த்தலை செய்து, அந்த இடத்துல இவ்வளவு நாள் நான் இவங்களை கசந்துட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் இவங்க மீது அன்பாகவே பேசவே முடியல, என்னால் கிரகிக்கவே முடியல, இவங்கள்ட்ட எப்படி நான் அன்பாக பேச முடியும், இவங்க இப்படிப்பட்டவங்ககிட்டலாம் என்னால் எப்படி அன்பாக பேச முடியும்னு நான் நியாயம் தீர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆண்டவரே இதை நான் இழக்க விரும்புகிறேன், நான் விற்க விரும்புகிறேன், எல்லாத்தையும் நான் வித்துறேன், எனக்குடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள் நான் ஐஸ்வர்யவான இருக்க விரும்பலை, எல்லாத்தையும் நான் விற்கிறேன்னு சொல்லும் பொழுது இங்கே பரலோக ராஜ்யத்தை நான் அடைந்து கொள்கிறேன். அடைந்து உள்ளேருந்து சந்தோஷம் அவ்வளோவாய் வந்து, ஏன்னா இயேசுவை தான் நான் நோக்கி பார்க்குறேன், இயேசு தான் என் முகத்தில் அந்த பக்கம் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை நான் ஈஸியாக மன்னிக்க முடியுது, ஈஸியாக அவங்கள்ட்ட போய் அன்பாக பேச முடியுது, ஈஸியாக என்னுடைய இந்த காரியம் இவ்வளவு பெரிய அழகான ஒரு காரியம், எனக்கு ப்ளஷரை கொடுக்கக்கூடிய இந்த பாவம், இதை நான் ஈஸியாக இழக்க முடியுது, இது எனக்கு வேண்டாம், நீங்கள் எனக்குள்ளே இருந்தால் போதும், நீங்கள் மட்டும் என் கூட இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தான் நம்ம ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட உண்மையை அறிந்தவர்களாய் நாம் இந்த பூமிக்குரிய ஜீவனை இழந்து நித்திய ஜீவனை பாதுகாத்து அதை வைத்துக் கொள்கிறவராக நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கடவோம். ஆமென். பிரைஸ் லார்ட். சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனை நான் துதிக்கிறேன். அந்த நம்ம வாசித்த அந்த மார்க் 8ஆம் அதிகாரத்தில், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். சகோதரர்கள் அழகாக எடுத்து காமிச்சது மாதிரி அந்த சுயத்தை தான் அநேக நேரம் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருப்போம். சுயம்ன்றது எனக்குள்ளே இருக்குது, நான் இது என்னுடையது, என்னுடைய ரோஷம், என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய மானம் அப்படின்ற மாதிரி அநேக விஷயங்களை, என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, என்னுடைய சபை, என்னுடைய பதவி அப்படின்னு சொல்லி அநேகத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் விஷயமே. அவர் அந்த அழைப்பை அழைக்கும் போது ஒருவன் என் பின்னே விரும்பினால் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் எங்கே போனார் அப்படின்றத யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், அநேக பாடுகள் இந்த உலகத்தில் இருக்கும்போது பார்த்ததுக்கப்புறமேட்டு அவர் போய் முடிஞ்ச இடம்ன்றது சகோதரர் எடுத்து காமிச்சது மாதிரி கூட பிதாவின் வலது பாரிசம் அப்படின்ற ஒரு இடம்ன்றது நித்தியமான ஒரு வலது பாரிசம். அவர் பூமியில் வந்தது வெறும் 33 வருஷம் தான், இன்ஃபினிட்டி இயர்ஸாக தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்றதுன்றது ஒரு அற்புதமான ஒரு இடம். அவர் அந்த 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 விஷயத்தை எபிரேயரில் விளக்கும் போது ஒரு இடத்துல இப்படி வரும், நீர் மெல்கி சேதைக்குன்னு அதை வேணால் பார்க்கலாம். எபிரேயரில் 7ஆவது அதிகாரத்தில் 17ஆவது வசனம், நீர் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். அந்த அழியாத ஜீவனுக்குரிய ஆசாரியரானார்னு சொல்கிறது, அவர்கிட்ட தான் அந்த அழியாத ஜீவன் இருக்குது, அதற்கு அவர் தான் ஆசாரியராக வச்சுருக்காரு. அந்த அதுபடி தான் அவர் ஆயிருக்காருன்ற சொல்லும்போது மெல்கி சேதைக்கின் முறைமைன்னு சொல்கிறது வந்து சங்கீதம் 110 சொல்லியிருக்கோம். அதை இப்போ நம்ம தியானிக்க நேரம் அந்த சங்கீதம் 110 ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். அதை படித்து பார்த்தா ஒரு விஷயம் புரியும். அது என்னென்னா, நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் அவரே அறிக்கையிட்டது மாதிரி தேவன் தான் எல்லாம் இருப்பார். அந்த 110ஆவது அதிகாரத்தில், நான் உன்னுடைய சத்துருக்களை உன்னோட பாதப்படியாக போடுறேன், நான் செயல்படுறேன், உன்னுடைய ஜனங்களோட சேர்ந்து நீ என்ன ஆராதிப்பன்ற மாதிரி அநேக இடங்களில் அங்கே பிதா மட்டும்தான் முழுமையாக நிரம்பி இருப்பார். இயேசு கிறிஸ்து அங்கே எங்கேயுமே
காணப்பட மாட்டார். அது நம்ம பிலிப்பியரில் கூட தியானிச்சிருக்கோம், அநேக நேரம் தியானிச்சிருக்கோம். அவர் பாவியோட ரூபத்தை எடுத்து கீழே இறங்கி வந்தார். தேவனுடைய ரூபத்தை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவே இல்லை. எல்லாத்துலேயும் லோலி பிளேஸ் கீழே இறங்கி அவர் கூடியது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு, பாவமே அறியாத அவர் தனக்குரிய எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு தேவன் தான் எல்லாமா மாறி இருக்கணுன்ற இடத்துல இருந்தார்னா, முழு பாவியான நாளாம் எந்த மூலையில் எந்த அளவுக்கு என்ன நான் தாழ்த்தணும் அப்படின்றத அநேக நேரம் நான் தியானித்து பார்த்துருக்கேன். நம்மளுடைய மூத்த சகோதரர் ஊழியக்காரர் என்கிட்ட ஒரு தடவை ஷேர் பண்ணும்போது, நம்மகிட்டே ஷேர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், சொல்லும்போது தேவன் வந்துட்டு ஒரு கழுதை மேலே ஏறி வரதான் விரும்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன கழுதை, ஒரு குதிரையாக இருக்கக்கூடாதா நான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். அந்த குதிரைன்றது அதோட இஷ்டத்துக்கு அதோட வீரியத்தோடு இருக்குது ஒன்று. கழுதைன்றது நீ மேலே உட்காந்துருக்கவங்க எந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த டைரக்ஷனில் மட்டும்தான் போகும். அதுக்குன்னு தனி பலமோ வேறு எதுவுமே இருக்காது. கர்த்தரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் உங்களுடைய கழுதையாக, நான் உங்கள் மேலே ஏறி நான் உங்களுடைய ஆண்டவராக வரமாட்டேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரியும் கூட நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அது அங்கே சொன்னது மாதிரி கூட தன் ஜீவனை இழந்து தன் ஜீவனை, பூமிக்குரிய ஜீவனை இழந்து போயிடும், அதை ரட்சித்து கொள்வான்னு சொல்கிறது ஏதோ என்னோட விஷயத்தை மட்டும் இல்லை. தேவன் நான் ஒரு கழுதையாக மாறி என்னை தாழ்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய், ஆண்டவரே எனக்குன்னு எந்த பலமும் நான் எதிர்பார்க்கல, நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்கிற அந்த ஒரு இடம் வந்துட்டு எனக்குரியதை மட்டும், என்னோட சொந்தத்தை மட்டும் அவர் ரட்சித்து கொடுக்க மாட்டார். என் குடும்பத்தை, என் சபையை, எனக்குரிய எல்லாவற்றையும் ஒரு பாதுகாவலுக்குள்ளே, நித்திய பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வருவாருன்றது தான் ஆச்சரியம். ஏன்னா அநேக நேரங்களில் நம்மளே வந்துட்டு இந்த கோபத்தில், இந்த எரிச்சலில், இந்த பாவத்தில், என்னோடய சுயத்தில் செயல்படும் போது என் குடும்பத்தை நான் காயப்படுத்திடுவேன். என் சொந்த மனைவியை, என் சொந்த பிள்ளைகளை, என்னுடைய அலுவலகத்தில் இருக்கவங்கள காயப்படுத்திட முடியும். அது அவங்கள ரட்சிப்புக்கு வெளியே தான் கொண்டு போகும். தேவனை என் கூட செயல்பட்டார்னா, அவர் என்னை கழுதையாக நான் மாற்றி அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் என்ன ஆளுகை செய்கிறார்னா, நீங்கள் என்ன செய்கிறன்றதை யோசிப்பார். இங்கே நீ தாழ்த்தலைன்னா உன் குடும்பம் உடஞ்சி போயிடும். அந்த குடும்பத்தை ஒன்றை நம்பி நான் கொடுத்துருக்கேன், நீ தாழ்ந்து போகிறதுல எது ஒன்றை அந்த இடத்துல கேள்விக்குறியாக்குது, உன்னோட சுய பலம் தானே, அதை நீ பரிசோதிச்சு பாருன்னு சொல்லி கர்த்தர் நம்மளோட பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னோட சொந்த இந்த உலகத்துக்குரிய ஜீவனை இழக்கவே தான் நான் எப்பயுமே விரும்புகிறேன். இந்த அறிவு எனக்கு எட்டாவது. தாவீது சொல்கிறது மாதிரி தேவனே இறங்கி நம்மளோட பேசினாதான், நான் கழுதையாக மாறினாதான் தேவன் பேசுகிற விஷயங்களெல்லாம் எனக்கு புரியும். அதில் நிலச்சிருக்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவையிலே தேவன் தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு கோடான கொடியாக நன்றி செலுத்துகிறேன். என் ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான். வார்த்தை எனக்கு ரொம்ப அநேக நேரங்களுடைய என் வாழ்க்கையில், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் இதை நான் ரொம்ப எனக்கு பொக்கிஷமாக நான் வைத்திருப்பேன். என்னுடைய சுயத்தை இதில் என் சுயமாக என் ஸ்தானத்தை நிலைநிறுத்தணும், என்னுடைய காரியங்களை நான் செயலாக்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி எந்த காரியம் செய்தாலும் அது எல்லாமே அது எனக்கு ஜெயத்தை கொண்டு வந்ததே கிடையாது. நான் தோற்றுதான் போயிருக்கிறேன். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை, நீ அதை இழக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு அது திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் தருகிறார். அப்போ கடந்த வாரம் கூட நம்ம கேட்டது போல் அதனதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அதனால் அது இப்பொழுதே நடந்துடணும், எனக்கு இந்த காரியத்தை இவங்க செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எந்த காரியமே அதை விட்டு விடும் பொழுது அந்த சுயத்தை இழந்து அதை அப்படியே குப்பையாக எண்ணி என்னுடைய மதிப்பை, என்னுடைய கௌரவத்தை, என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் விட்டு விடும் பொழுது தேவன் பரலோக ராஜ்யத்தின் சமாதானம் சந்தோஷத்தால் நிரப்பி நான் அப்படியே ஒரு இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்க வைக்கிறாரு. இந்த இளைப்பாறுதல்ங்கிறத நான் இங்கே வந்த பிறகு தான் நான் அதோட அர்த்தத்தையே நான் கற்றுக்கொண்டேன். அந்த அளவுக்கு அந்த இளைப்பாறுதல்ங்கிறது எவ்வளோ வேல்யூபிள்ங்கிறத நான் புரிந்து கொண்டேன். அதுக்காக நான் போராடுகிற காரியத்தை விட இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும் பொழுது நான் இழந்த ஜீவனை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனை எனக்காக சேர்த்து வைக்கிற காரியங்களை நான் பார்க்கிறேன், அறிகிறேன், உணர்கிறேன். அந்த சமாதானத்தை நான் நல்லா உணர்கிறேன். அதன் மூலமாக நான் இன்னும் பலனை பெற்றுக்கொள்ளவும் தேவன் கிருபை செய்கிறார். என்னுடைய பலத்தில் நான் நிற்க என்னால் ஒன்றுமே முடியலைங்கிற நிலைமைக்கு நான் கீழே இறங்கி இதுக்கு மேலே நான் ஒன்றுமே இங்கே செய்ய முடியாது, இது என் வார்த்தையோ என் சொல்லோ என்னுடைய பலனோ இங்கே நிலை நிற்கவே இருக்காதுங்கிற நிலைமைக்கு வரும்பொழுது நான் அப்படியே அதை விட்டுவிடும் பொழுது எனக்கு அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் செயலாற்றுவதை நான் கண்டுகொள்கிறேன். கர்த்தருடைய மேலான சமாதானம்
என்னை பாதுகாத்து கொள்ளுது. இன்னும் நான் என்னென்ன இடங்களிலெல்லாம் ஜீவனை இழக்கணுமோ அதில் இழந்து இன்னும் நான் அந்த என் பொக்கிஷமாகிய நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே எனக்கு உதவி செய்வார். அதிலே முற்றிலும் நான் ஜெயம் பெறுவேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னோடு பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சொந்த ஜீவனை நான் இழக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சுவிசேஷமாய் ஆண்டவர் அதை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் சூழ்நிலையில் எவ்வளோ காரியங்களில் என்னுடைய சொந்த ஜீவனை இழக்காமல் எனக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ காரியங்களை நான் பிடிச்சு வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் என்னை பின்பற்றி எனக்குள்ளே சிலுவை எடுத்துக்கொண்டு தேவனை பின்பற்றுகிற அந்த உயர்ந்தரமான வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு எவ்வளோ காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் அந்த ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் நான் வாழ்கிறேன்னான்றப்போ நிறைய பகுதிகளில் நான் இழந்ததை நான் இந்த வேலையில் நான் உணர்றேன். வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் கூட இதே சொந்த கிரியைகளுக்கு உடன்பட்டு இருக்கிறது. எனக்குரிய சொந்த கிரியைகளை தேவனுக்குரிய கிரியைகளுக்கு நான் இடம் கொடுக்காம என்னுடைய சொந்த கிரியைகளே செய்கிறது. இப்படி சொந்தம்னு சொல்லிட்டு எனக்கு இந்த 2 நாள் வார்த்தை வரப்போ எனக்கு உண்மையிலே நான் உணர்ந்ததான். இன்னமும் நான் என்னுடைய ஜீவனை நான் இழக்காமல், இன்னமும் நான் சுயத்துக்கு மறிக்காமல் எனக்குரியது அப்படின்ட்டு நிறைய பகுதிகளில் இருக்கேன். ஏதாவது ஒரு சூழ்நிலை வரப்போ இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஏற்படுகிற எனக்குள்ள கோபமும் எனக்குரிய ஒரு ஏதோ ஒரு அந்த சொந்த உரிமை என்னை நான் பார்க்குறத நான் உணர்ந்தேன். நான் உண்மையிலே உலகத்தில் என்னோடய சொந்த ஜீவனை இழக்கிறது எவ்வளோ பெரிய இது. பிரதர் அடிக்கடி இந்த அப்பம் பிக்கிற இதில் சொல்லுவாங்க, தேவனை முறை எளிதில் பிக்கப்படுகிற அப்பமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நான் பார்க்குற எவ்வளவு கரடான தன்மை உள்ளவளாய் என்னுடைய இருதயம் எவ்வளோ கடினப்பட்டு போனதாக இருக்குது. ஒரு லகுவான இருதயமாய் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் உடைக்கப்படுகிறேனா அப்படின்றப்போ எனக்குரியதுல எவ்வளோ கடினப்பட்டு இருக்கேன் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அப்படியே வர நாட்களில் எளிதில் பிற்கப்படுகிற அப்பமாய் நான் நானே என்னுடைய சொந்த ஜீவனை ஆண்டவர் கரத்தில் கொடுத்து அவருடைய சித்தம் செய்யவும், அவர் எப்படி பிதாவின் சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன்ட்டு அவர் எல்லாம் முழுமையாய் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் அவருடைய சிலுவையில் கரம் விரித்து எவ்வளோ தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்து எனக்காக அவர் மீட்கொண்ட போலதில் நானும் என்னுடைய சொந்தன்றது எதையும் நான் பிடித்து கொள்ளாத படிக்க என்னுடைய சொந்தத்துக்குரிய எல்லாவற்றையும் நான் இழந்து கிறிஸ்துவின் ஜீவனை நான் பெற்றுக்கொண்டு இனி வர நாட்களில் என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படியான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எனக்கு உதவி செய்வாங்க. ஆமென். நான் கேட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவன் நன்றி செலுத்துகிறேன். இது போன்ற ஒரு சிலுவையின் பாதை அல்லது அவரை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது ஒரு அப்ஸ்கியூர் என்று சொன்னால் ஒரு ஸ்க்ரீனிலே போடும் பொழுது அந்த ஸ்க்ரீனில் உள்ள அந்த பிம்பம் தெளிவாக தெரிவதில்லை என்பதை சரியாக தெரியலை என்று சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள். இப்பொழுது பரவாயில்லை என்று சொல்வார்கள், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவார்கள், இப்போ கொஞ்சம் பெட்டர் என்று சொல்லி கடைசியில் அவர்கள் முழு அந்த ரூபத்தையும் தெளிவாய் பார்க்கிற நேரம்தான் அதை தொடர்ந்து பார்க்க முடியும். அதுபோலவே கிராஸ் லைஃப் என்று சொல்லிட்டு அந்த பகுதியானது இது நாட் ஈஸி திங். அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது இயேசுவோடவே கூட இருந்த சீசனுக்கே அது விளங்கவில்லை. அதற்கு முந்தின அந்த அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 33ஆம் வசனத்திலே அவர் தியானித்த அந்த மார்க் 8:33 அவன் சொல்லுவான், அவன் சொல்கிறான், இதையெல்லாம் சிலுவை உமக்கு வேண்டாம் என்று தான் 32 அவன் கடிந்து அவன் கூறுவான். அதுபோன்று உள்ள ஒரு கூடவே இருப்பவனுக்கே கூட இந்த கிராஸ் லைஃப், இந்த சிலுவையினுடைய பாதை என்பது விளங்கவில்லை. அவன் முழுமையாக சொல்லாமல் இருந்தால் முழுமையாக தான் சொன்னார். ஒரு மனுஷகுமாரனாய் ஒருவன் இருந்தால் என்பதுதான் அங்கே உள்ள அந்த 31ஆம் வசனத்தினுடைய செய்தி. மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அவர் தெளிவாய்த்தான் அவர் சொன்னாலுமே கூட அவர்களோ இயேசு சொன்னது, இப்போ நீ மனுஷன் காணவில்லையே சிந்திக்கிறாய் என்ற ஒரு சிந்தை. எதை சிந்திக்கிறாய்? நீ தேவனுக்கு ஏற்ற விலை சிந்தியாயிராமல் மனுஷனுக்கு ஏற்ற விலை சிந்திக்கிறாய். ஆங்கிலத்தில் இப்போ மைண்ட்ஃபுல் என்று எழுதியிருக்கிறோம். மைண்ட்ஃபுல் என்று சொன்னால்
சதா அவருடைய சிந்தை என்று சொல்வது இந்த மண்ணுக்குரியதே சிந்திக்கிற ஒரு மாந்தருக்கு அவர்களால் தேவனுக்குரியவர்களை முழுமையாக சிந்திக்க முடிவதில்லை. தேவனுக்குரிய சிந்தையை பெற்றுக்கொள்வதற்கு தான் இவர்கள் இயேசு பின்பற்றி வந்திருக்கிறார்கள். ஆகிலுமே கூட அந்த மைண்டு முழுமையாய் அங்கே நிறைந்திருக்காதபடியால் செய்தி அவன் பாதி தான் அவன் விளங்கிக் கொள்கிறான். செய்தியினுடைய பாதி என்னவென்று சொன்னால், அந்த மன்சுகுமாரன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாரே அந்த பகுதியிலிருந்து கீழே என்ன இறங்கி அவர் செய்தியை முடிக்கிறார் என்றால், தேவகுமாரனாய் நீங்கள் மாறலாம் என்று சொல்கிற செய்தி தான். அதை அவன் விளங்கி கொள்ளவே இல்லை. மன்சுகுமாரன் என்று இருந்த ஒரு மனுஷன் தேவகுமாரனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் பல பாடுகளை அவன் பட்டு அவன் ஆகாது என்று தள்ளப்பட்டு அவர் கொல்லப்பட்டு he has to be die. அவன் முழுவதுமே அவன் கொல்லப்பட வேண்டும். அந்த மனுஷகுமாரன் அவன் சுயம் நிறைந்த அந்த மனுஷன் சாக வேண்டும். முழுசும் செத்த பிறகுதான் ரைஸ் அப், அவன் எழுந்திருப்பான். இயேசு கிறிஸ்து நமக்காக 3 நாள் கழித்து எழுந்தார் என்று இருக்கிறது என்பது வேறு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டதை போலவே அவரோடு பாடுபட்டு அவரோடு மறித்து அவரோடு நேசிக்கிறோம் எழுகிறோம் என்று சொல்வதெல்லாம் 3 நாள் என்று இல்லை. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் உள்ள வாழ்க்கையை தான் அந்த சிலுவை வாழ்க்கை என்று சொன்னார். அன்றன்று சிலுவை எடுக்கிறது 3 நாள் கழித்தான் நீங்கள் உயிர் பெறுவீர் என்று அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே அவருக்கு ஏராளமான பணியில் இருந்தது. அவர் பாதாளத்திற்கு அவர் சென்றார். சாத்தானை அவர் அங்கே வென்றார். அவனுடைய மரணத்தின் திறவுகளை அவனிடத்திலிருந்து பிடுங்கினார். அவர் அங்கே இருந்து அந்த ஹெய்ட் அவர் நரகத்தில் இருந்து அதை மீட்டெடுத்து அதை உன்னதத்திற்கு கொண்டு போனார். அதை தன்னுடைய சபைக்கு அதை பங்கு வைத்தார். எல்லாருக்கும் ஏராளமான பணிகள் என்பது வேறு. அது அவருக்கு செய்தது. நீங்கள் 3 நாள் கழித்த என்று அதை சொல்வது இன்னும் டெய்லி கிராஸ் என்று சொன்னால், தினசரி ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் சில எடுக்க வேண்டும் என்று சொன்னால், த லைஃப் இஸ் ஃபார் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற வாழ்க்கை தான். அதைத்தான் அந்த 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்வார், அவருடைய மரணத்தை எப்பொழுதும் நாங்கள் சுமக்கிறோம், எப்பொழுதும் நாங்கள் சுமந்து அண்ட் பிரிங் த லைஃப், கிறிஸ்தவனுடைய ஜீவனை பரிமளிக்க செய்கிறோம். தட் இஸ் எவ்ரி டே. ஆகவே இவன் பெற்றுக்கொண்ட பகுதி என்னவென்று சொன்னால், இவன் பெற்றுக்கொண்ட பகுதி என்னவென்றால் பாடுபடுவது தான் அவன் பார்த்தான். பாடுபடுவதை உமக்கு இந்த துன்பம் வரலாமா என்றவன் ஒருவேளை அவன் அந்த மகத்துவத்தை புரிந்து கொண்டிருந்தாலுமே கூட அவரே அவன் என்ன செய்ய தொடங்கினான் என்று கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று எழுதியிருக்கிறது. தொடங்கினான் என்ற என்னவென்ற அர்த்தம், அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு இந்த பாடல் வரக்கூடாது, என்ன கொல்லப்பட்டா, எல்லாம் கொல்லப்படக்கூடாது, நிந்திக்கப்பட்டா, போங்க ஆண்டவரே உங்க நிந்தி இப்போ நாங்கள் விட்டுவிடுவோமா என்று அவன் போகிறான். இப்படி சொல்லிக்கொண்டே போனவுடன் ஸ்டாப் பண்ணி ஆண்டவர் சொல்லிவிட்டார், மனுஷனுக்கான விலை சிந்திக்கிறாய், நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், முதலாவது சொல்லதை தான் சொல்லி கொண்டு இருக்கிறாய் என்று எண்ணினேன், கடைசியில் நான் சொன்னதை விட்டு விட்டாயே, தேவனுக்கானதை சிந்தித்தாயா என்று கேட்டார். என்ன சார் தேவனுக்கானவை? உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னேனே, கேட்டாயா? அதை கேட்கவில்லையே. வாழ வேண்டும் என்று சொல்கிற நித்தியத்துக்குரிய காரியத்தை நான் சொன்னதை மறந்துவிட்டு நானும் பார்த்து கொண்டே வருகிறேன், நீ நான் முதலில் சொன்னதை மாத்திரமே சொல்லிக்கொண்டே வருகிறாய். அப்படித்தான் அநேக இருக்கிறார். தே நாட் ஸோ கிளியர் அபவுட் த கிராஸ். சிலுவையினுடைய பகுதி தெளிவாக தெரிவதில்லை. சிலுவை என்றால் ஏதோ ஒரு கஷ்டம் போல தோன்றுகிறது. இந்த அற்ப கூட்டம் யார் என்று கேட்டால், இந்த ஜனங்களை விசாரித்தால் கூட சிலுவையை பற்றி என்னமோ பாதி அவர் பேசுவதை கண்டால், இது என்னமோ சொல்கிறார்களடா, ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டு போயிடுவார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை கண்டார்கள், நற்சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டார்களா? அவர்கள் பெரிய பொக்கிஷத்தை கண்டதை போல் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷத்தை கண்டு எல்லாம் விற்று வந்தோம், இங்கே நாங்கள் பொக்கிஷத்தை கண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்தோம், பொக்கு முத்து போல இருக்கிறது எல்லாம் விற்று போட்டுவிட்டு நல்ல முத்தை பெற்றோம் என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே பீப்புள் டோன்ட் பிலீவ் திஸ் காஸ்பல், இந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பதே இல்லை. ஏனென்றால் இவர்கள் they not see the gospel in a clear way. obscure என்று சொன்னால் அப்படி மங்கி தெரிகிறதான்னு சொல்கிறார். மோசமானவர்களாம் இல்லை. அப்பொழுது சாத்தானே என்று அவனை சொன்னது உடனே பேதுருவை அவன் குப்பை தொட்டிலே அவர் போட்டு விட்டார். நோ, why you are not thinking about the godliness, தேவபக்திக்குரிய காரியத்தை சிந்திக்காமல் எப்பொழுது பார்த்தாலும் மனுஷனுக்கான விலையை சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். அதுபோன்ற பகுதியை வைத்து தான் அவர்கள் சுயத்தை நாங்கள் வெறுக்கிறோம், அப்படின்னு இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம் என்று என்னென்னமோ சொல்கிறவர்கள் செய்தாலும் இட்ஸ் குட், நல்லது தான்.
அதெல்லாம் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 என்று இயேசு சொன்ன அந்த 31ஆம் வசனம், மனுஷகுமாரன் பாடுபட்டு பின்பு அவர் வேதபாரர்கள் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு பின்பு அவர் கொல்லப்பட்டு இதெல்லாம் அவர் சொல்லத்தான் செய்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் இந்த 3வது பாயிண்ட் இருக்கிறதே, கொல்லப்பட்டு முற்றிலும் மரித்து முற்றிலும் மரணமடைந்து ஜீவனை கண்டு கொண்டு இருந்திருப்பார் என்று சொன்னால், தேவனுக்கு ஏற்றபடி சிந்தையை அவர்கள் கொண்டிருந்து சுவிசேஷத்தை நலமாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், தேவனுக்கான விலை சிந்தித்தார்கள். இவனோ இயேசுவை பார்த்து கடிந்து கொண்டு கடிங்க தொடங்கி விட்டான். முதல் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் என்று பாயிண்டாக கடிந்து கொண்டு தொடங்கி பார்த்து கொண்டே இருந்தார். 3வது பாயிண்ட் வருகிறானா, மரித்து உயிரோடு எழுந்திருப்பார் என்று எழுந்திருக்கு வருவான பார்த்தார், வரவில்லை. அவரை இதுவே தான் மாறி மாறி ரொட்டேட் பண்ணி பேசிக்கொண்டே இருக்கிறான். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லிக்கொண்டே போகிறானே. அல்லாமல் ஜீவன் அவன் பேசினானா? அவன் ஜீவன் கண்டடைந்தானா? எப்பொழுது அவன் ஜீவன் கண்டடைந்திருக்கக்கூடும்? மரித்திருக்க வேண்டும். தன் சொந்த ஜீவனை அவன் இழந்திருந்திருக்க வேண்டும். எதை தேடி வந்தானோ அந்த செல்வத்தை அவன் விட்டுவிட்டு அதை வாங்கியிருந்திருக்க வேண்டும். நல்ல முத்தையும் வாங்கியிருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு சுவிசேஷத்தினுடைய தெளிவை நம்ம எல்லோரும் பெற வேண்டுமே. நாமும் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். என்னிடத்தில் இருக்கிறதே உங்களுக்கு தருகிறேன் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். ஜீவனை கண்டடையாமல் வெறும் சிலுவையை மாத்திரமே பேசி கொண்டிருப்பது நியாயம்தானா? சிலுவை அவசியமா? அது இல்லாமல் சிலுவை இல்லையேல் கிரீடம் இல்லை, சிலுவையினுடைய பங்கு இல்லையேல் ஜீவனுடைய பங்கும் இல்லை. அவரோடு பாடுபட்டால்தான் அவரோடு நாம் ஆளுகை செய்ய முடியும். அவரோடு மரித்திருந்தால்தான் அவரோடு பிழைத்திருக்க முடியும். அது அவசியம்தானா? 100% அவசியம். ஆனால் அந்த 100%லே கடைசியாக வருகின்ற பகுதியை விட்டுவிட்டு நீங்கள் சிலுவையை மாத்திரமே பேசுவது சரிதானா? அதுபோன்ற ஒரு பகுதி தான் சோக பகுதியாக வைத்துக்கொண்டு அதை ஒரு தொடர்கதையாக வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். தொடங்கிவிட்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சாக கொண்டு என்ன செய்த ஐயோ சிலுவை, நான் இன்று கூட என்னுடைய சுயத்தை நான் அடி வெளியே வந்தது, அப்படி கொதித்து வந்தது பாருங்கள் என்று நான் போராடினேன். டெய்லி இது சிலுவை 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 என்று அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஜெயித்த சிலுவை அல்ல, தோற்றுப்போன சிலுவையே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பார்கள் என்னுடைய சுயம் இன்று அப்படி சொன்னதெல்லாம் போன மாதம் அதைத்தான் வைத்திருந்தார்கள். ஜெயித்தார்களா? அந்த சுயம் ஜெயிக்கப்பட்டதா? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சில சுயத்திருந்தது, நாங்கள் விட்டு வருகிறோம் என்று சொன்னவர்கள் ஜெயித்தார்களா? அதை விட்டு முழுதுமாய் மறித்து விட்டு வந்தார்களா? இல்லையே. நாம் நம்புகிறோம், சிலுவையின் பாதையிலே வருவார் நம்புகிறோம், வைத்திருக்கிறோம் என்பது வேறு. ஆனால் அப்படியே இருந்து விடலாமா? சுவிசேஷம் நிறைவானது அல்லவா? சுவிசேஷத்தினுடைய பகுதி எப்படி இயேசு சொன்னார்? 30 பங்கை கொடுங்கள், பின்பு 60 கொடுங்கள், பின்பு என்ன கொடுக்க வேண்டும்? லூக்காவிலே அவர் சொன்னதை போல் 100 பங்கு பலன் தாருங்கள் என்று உரத்த சத்தமாய் கூறினார். இயேசுவிடத்திலே போய் எவ்வளவு பங்கு தர வேண்டும் என்று கேட்டுப்பார்கள். உங்கள்கிட்ட என்ன போதும் பரவாயில்ல என்று சொல்வார். பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறதை போலவே நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள். நான் எப்படி பரிசுத்தராக இருக்கிறேனோ, நான் பரிசுத்தராக இருக்கிறது போலவே ஈக்குவல் டு நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போலவே நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் போலவே என்று ஈக்குவல் படுத்தியவர் சொன்னாரே பாருங்கள். அது புரிந்து கொள்ள வேண்டாமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை உண்டென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? அரைகுறையாய்த்தான் வாழ்ந்து கொண்டு எனக்கு இருக்கிறது 30% எண்ணிக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை போலியாக மனுஷருக்கு முன்பாக ஒரு வேஷத்தை காட்டி வாழ்ந்து கொண்டால் போதுமா? மனுஷன் அதை அங்கீகரிப்பான் என்று இருந்தால் போதுமா? பரவாயில்லை, இவர்களும் சிலுவை எடுக்கிறான் என்று சொன்னால் போதுமா? இவர்களும் அப்பம் விட்டு கொண்டார் என்று சொல்லிவிட்டால் போதுமா? they are not growing, வளர்ச்சி அடைவதில்லை. அதற்குள்ள முக்கியமான காரணத்தை தான் இன்று நாம் செய்தியிலே நாம் கேட்டோம். அது என்னவென்றால் they have not desire that, விருப்பம் இல்லை. அவர்கள் சிலுவை விரும்பியா எடுத்தார்கள். சீரியனை ஊரானாகி அவன் பாதியிலே வந்தவன் முதலிருந்து அவன் எடுத்து வந்தான். திடீரென்று வந்து
எடுத்துவிட்டு அவர் பெற்றிருக்கிற ஜீவனை பெற்றுவிடலாமா என்று எண்ணி பார்த்தவனோ என்று தெரியவில்லை. பின்பு பார்த்தான் ரொம்ப வெயிட்டாக இருப்பது என்று கண்டான். அவன் அன்பு கூர்ந்து தூக்கி இருந்திருந்தால், சொல்லும் ஆண்டவரே, கொல்கத்தா என்ன, எத்தனை மழை வேண்டுமானாலும் தூக்கி வருவேன் என்று சொல்லியிருந்திருப்பான். அவனும் கட்டாயப்படுத்தப்பட்டவனாய் போய்விட்டான். கட்டாயத்தின் பேரில் தான் கிறிஸ்தவனாய் வாழுகிறான். கட்டாயத்தின் பேர் தான் எங்கேயும் சபையிலே சிலர் உட்கார்ந்திருப்பார்களோ என்று விட எனக்கு ஒரு அச்சம் சில சமயத்திலே உண்டாகி விடுவது உண்டு. இவர்கள் பெற்றிருக்கிற சுவிசேஷத்தை கட்டாய சுவிசேஷமாக வைத்திருப்பார்களோ, அப்படியே முக்கிய முணங்கி கொண்டு தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ என்றெல்லாம் என்னும் பொழுது they don't know the gospel. சுவிசேஷம் ஏன் பெறவில்லை? நற்செய்தி ஏன் அவர்களுக்கு உண்டாகவில்லை? அவருடைய வாழ்க்கையில் ஏன் மலரவில்லை? நறுமணம் வீசவில்லை? கிறிஸ்துவனுடைய நற்கந்தம் ஏன் இல்லை? ஒரு பூவானது நசுக்கப்படுகின்ற நேரத்தில் தான் நற்கந்தம் உண்டாகும். அதுபோல் தன்னுடைய நலதத்தை நசுக்கி சேர்த்து வைத்து, நறுமணத்தை சேர்த்து வைத்து இயேசுனுடைய முழு சரீரத்திற்கும் பூசிவிட்டாலே, அதுபோல் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நறுமணம் வீசுகிறதா? கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குரிய வாசனை அங்கே உண்டாயிருக்கிறதா? மலரை பத்திரமாக வைத்திருக்கிறார்கள், சாவதில்லை. ஒரு ரோஜா மலர் காலையிலே பூத்தால் உடனே மணப்பதில்லை. மதியம் நேரம் ஆக ஆக மணந்து வரும் பொழுது ஓடி போய் பார்த்தால் அந்த ரோஜா மலர் வதங்கி போயிருக்கும், மெல்ல செத்து கொண்டே இருக்கும். செத்தால் மனம் உண்டாகும். அதுபோல் என் வாழ்க்கையில் வெறும் வதங்கி போயிருக்கிறது போல் காண்பித்து கொண்டு சாவது இல்லை. செத்திருந்தால் பலம் தந்திருக்கும். பிழிந்திருந்தால் நல்லதிலே அந்த குப்பியிலே போய் அந்த நறுமணம் சேர்ந்திருக்கும். ஆகவே we all should know that, நம்ம எல்லோரும் அறிய வேண்டும், எனக்கு முழு சுவிசேஷம் வேண்டும். நமக்கு சும்மா சிலர் சொல்லிக்கொள்வார்கள் பூரண சுவிசேஷம். என்னையா பூரண சுவிசேஷம்? மனம் திரும்பி வேண்டும், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க மனம் திரும்பி வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக் கொண்டு அவ்வளவுதான். அப்புறம் அந்நிய பாஷை பேச வேண்டும், அவ்வளவுதான். சுவிசேஷம் கூட சொல்ல போவதில்லை, அதெல்லாம் யார் செய்து சொல்லி கொண்டு இருப்பார். இவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எல்லாம் ஈவாய்த்தான் தருகிறாரே, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜாலியாக இருந்து கொண்டு, இந்த உலகத்தில் இருந்து கொண்டு பரலோகத்துக்கு டிக்கெட் எடுத்து போய்விடலாம். எப்படி எளிதாக அவர்கள் கிறிஸ்தவத்தை கணக்கு போட்டு வைத்து விட்டார்களே பாருங்கள். இயேசு பெருமான் அப்படியே அவர் வாழ்ந்தார். அவர் வாழ வேண்டிய, அவர் மனுஷகுமாரனாய் அவர் இந்த பூமிக்கு தேவகுமாரன் வந்த பிறகு 33 ஆண்டுகளுக்குள் எல்லாம் முடிந்தது என்று முடித்து விட்டு போவதற்கு 33 ஆண்டுகள் காலம் வாழ்ந்தார். இவர் ரட்சிக்கப்பட்டது 25ஆம் வயசில், 28ஆம் வயசில், 35ஆம் வயசில் ரட்சிக்கப்பட்டு அவ்வளோதான் என்று முடித்து விட்டு போக பார்க்கிறார்களே. they don't follow Jesus. இயேசு பின்பற்ற விரும்புவதில்லை. அவர் பெற்ற ஜீவனை அடைய வேண்டும் என்ற நாட்டம் இல்லையே. அங்கே என்ன இருக்கிறது தெரியுமா? பின்பு அவர் 34ஆம் வசனத்திலே, அந்த மார்க் 8:34, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஹல்லேலூயா, வெளியே இருக்கிற ஜனங்களையும் கூட்டமாக இந்த மக்களையும் பார்த்து சீசர்களையும் கூட வைத்து சீசர்களாக இருக்கிற அந்த இடத்திற்கு வரவழைக்கும்படி அழைத்தார். சீசன் என்றால் யார்? குருவை பின்பற்றுகிறவன் சீசன். இயேசுவை பின்பற்ற வேண்டும் கூடியிருக்கிற இந்த சீசர்கள் அவர்களோடு சேர்த்து அவர்களையும் சேர்த்தே அந்த ஜனங்களை தம்மண்டையிலே அழைத்தார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஹீஸ் ஐ ஆம் கால்ட் பை காட். தேவனால் அழைக்கப்பட்டவன். இயேசு எப்படி அவர் தன்னுடைய சீசர்களை போய் அழைத்தார் என்று நமக்கு உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தார் பேதுருவை, அவன் படகு நிறைய மீனை அவர் கொடுத்தார். கொடுத்த பிறகு சொன்னார், என்னை பின்பற்றி வா. உடனே விட்டு போனான் என்று எழுதியிருக்கிறது. அவரை கண்டவன் விட்டு போகாமல் என்ன செய்வான்? உடனே விட்டு போவான். இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய தலைவர் என்று ஒருவரும் இல்லை, பெரிய தலைவர் என்று இல்லை. ஏதோ இருக்கிறார்கள். ஒரு பிரசிடென்ட் வைத்துக்கொள்வோமே, அமெரிக்க பிரசிடென்ட் பேரை சொன்னால் கூட நமக்கு புரிவதில்லை, நமக்கு நல்ல மனுஷனை போல் தோன்றுவதில்லை. இருக்கட்டும், பிரசிடென்ட் ஒரு உயர்வையாவது வைத்து விட்டு இங்கே வாசலிலே அவர் ஹெலிகாப்டரில் இறங்கி, வாருங்கள் நான் உங்களை அமெரிக்கா கூட்டு போகிறேன் என்று சொன்னால் உடனே அவள் போய்விடுவார்கள். கொஞ்சம் பொருங்கள், நான் இந்த 10 ரூபாய் சில்லறை எண்ணி விட்டு வரேன் என்று அவர் சொல்வார்கள். அல்லது இந்த கொஞ்சம் கஞ்சி குடிச்சு விட்டு வரேன் என்று அவர் சொல்வார்கள். உடனே அவர்கள் ஹெலிகாப்டரில் போக மாட்டார்களா? அதுபோல் உடனே குருவை கண்டவன் போவான். குருவை கண்டவன் சீசன். குருவை அவர் கண்டார்களா? காணவில்லை. குருவுடைய மகத்துவம் தெரியுமா? தெரியவில்லை. அவர் சுகமாக்கினா அவர் அந்த அப்பத்தை கொடுத்தார், அதை கொடுத்தார், இதை கொடுத்தார் என்று சொல்கின்றார். அவர் புகழ்கிறார்கள்.
இருக்கட்டும், பின்பற்றுவதற்கு அவர்கள் ரெடி தானா? புகழ்ச்சி யார் கேட்டது? இயேசு உங்களுடைய புகழ்ச்சி அவர் கேட்டார், பின்பற்றால் அவர் அழைத்தார், என்னை புகழுங்கள் என்று அவர் கேட்டார். அவரை காணவில்லை. அவரை கண்டிருந்தால் வந்தவரை ஹெலிகாப்டரில் வந்ததை போல் பரத்திலிருந்து இறங்கி வந்தவரை சிருஷ்டிகர்த்தா என்னை பார்த்து அழைக்கிறாரே என்று தன் சீசலோடு, ஏற்கனவே இருக்கிற சீசலோடு சேர்ந்து வா என்று அழைத்தவுடனே தன்னண்டே அழைத்த அவரிடத்தில் போயிருக்க வேண்டாமா? வெதர் ஜீசஸ் கால்ட் யூ, இயேசு அழைத்தாரா? உடனே அவர்கள் வந்திருந்திருக்க வேண்டும். அவர்களை தமிழத்தில் அழைத்து பின்புதான் அவர் சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினால், அதை விட பின்பு என்று சொல்ல இயலாது, என்னை பின்பற்ற வர விரும்பினால் என்று சொன்னால், அந்த பிரசிடென்ட் அந்த ஹெலிகாப்டருக்கு முன்பாக ஏறி நீ அமெரிக்கா செல்வதற்கு என்னோடு வர விரும்பினால் என்று கேட்பதை போல்தான். உடனே நம்ம என்ன இப்படி கேட்டுவிட்டு கொள்ளை எனக்கு விருப்பம் என்று சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர விரும்பினால், ஐயோ அதற்காகத்தானே வாழ்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் வேண்டுமே. ஐஸ்வர்யவான் ஓடி வந்து கேட்டான், எனக்கு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் வேண்டும் என்று அவன் கேட்டான். விருப்பந்தானா? நிஜமாக விருப்பந்தானா? பொய் சொல்லாதே, நிஜமாக விருப்பந்தானா? விருப்பம் இல்லை. இவர்கள் கொள்ளை விருப்பத்தை வைத்திருக்கவில்லை. சும்மா அவர்கள் அதை நஷ்டம் என்று எண்ணினார்கள், குப்பை என்று எண்ணினார்கள். என்னத்தையோ பேச்சுக்குத்தான் எழுதியிருக்கிற வசனத்தை வாசித்து விட்டு போய்விடுவதற்குத்தான் அவர்களுக்கு எண்ணம் இருக்கிறது. அல்லாமல் அதை நிஜமாக வாழ வேண்டிய தாகம் வைத்திருந்தார்களா? அதை நஷ்டம் என்று மாத்திரமல்ல, குப்பையுமாய் நின்ற அவர் சொன்னானே, அதுபோன்று அவரை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக, அவரோடு இருக்க வேண்டும் என்பது மேன்மைக்காக, குமாரனை போல் மாற வேண்டும் என்ற மேன்மைக்காக அவர் குப்பை என்று கருதினார்களா? நஷ்டமாய் கூட வைத்திருப்பார்கள். பின்பு குப்பை என்ற இடத்திற்கு வந்திருக்க மாட்டார்களே. என்ன செய்வது? நஷ்டமாய் போயிடுச்சு. என்னுடைய சுயம் ஒன்று இருந்திருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? என்ன செய்வது? நஷ்டம். குப்பையை என்னிடம் தூக்கி பார்ப்பானா? என்ன செய்வது நான் என்று அவர்கள் தங்களுடைய சுயத்தை நான் என்று பேசுவார்களா? நான் அன்று போல் இருந்திருந்தால் இன்று என்ன நடந்திருக்கும் என்று தெரியுமா என்று அவர்கள் சொல்லியிருந்திருப்பார்களா? குப்பையவன் போய் சாணத்தை போய் நான் கேட்டதை போல் நஷ்டம் என்றும் குப்பையில் தூக்கி போட்ட சாணத்தை போய் தூக்கி வைத்து இந்ததை போல் இருந்திருந்தால் என்று அவன் அது மேன்மை பாராட்டியிருப்பானா? தூக்கி எறிந்திருப்பான். குப்பையை அவன் எரிந்திருந்திருப்பான். சாணத்தை தூக்கி எறிந்து விட்டு குருவை அவன் கண்டவனாய் விட்டு போயிருப்பான். இயேசுவை பின்பற்றியவர்கள் அநேகர் இல்லை. அதற்கு ஒரே காரணம், இயேசு வேண்டாம் என்று இல்லை, இயேசு புகழுகிறார்கள். யார் சொன்னது வேண்டாம்? எங்கிட்ட கேளுங்கள், நாங்கள் எப்படி புகழுவோம். எங்களுக்கு அன்றைக்கி ட்ரெயின் டிக்கெட்டுக்கு போக எப்படி டிக்கெட் வாங்கி கொடுத்தார். நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போகும்பொழுது சீட்டு இல்லாமல் இருக்கும்பொழுது ஒரு ஆள் கூப்பிட்டு வந்து என் முன்னால் சீட்டு உட்கார வைத்தார். எல்லாம் இயேசு தான் செய்தார். எங்களுக்கு ஒரு காசு இல்லாத நேரத்தில் ஒரு வந்து கடன் கொடுத்தார். அடேங்கப்பா அவர் தான் கொடுத்தார். இப்படி புகழ்ந்து போவதற்குத்தான் வைத்திருக்கிறார்கள். அல்லாமல் உங்களை விட ஏழுமலையானை புகழுகிறவர்கள் ஏராளம் லட்சக்கணக்கிலே திருமலையான் அந்த திருப்பதி கோயிலை போய் அவன் உண்டில் உடைத்து விட்டு வருகிறான், உண்டில் போட்டு விட்டு வருகிறான். உங்களுடைய ஏராளமாய் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போவார்கள். உங்களுடைய ஏராளமாய் அங்கே நாகூர் மீரானுக்கு போகிறார்கள். இதையா அவர் கேட்டார்? உங்களுடைய புகழ்ச்சியை கேட்டாரா? எனக்கு அது செய்தார் இது செய்தார் மண்ணுக்குரிய காரியத்தை அவர் கேட்டார். விண்ணுக்குரியவரை கண்டீர்களா? விண்ணுக்கு நடத்துகிற, நித்திய ஜீவனுக்கு நடத்துகிற, பரலோக ராஜ்யத்துக்கு நடத்துகின்ற, மனுஷகுமாரனாய் இருந்து தேவகுமாரனாய் மாறுவதற்கு வழி சொன்ன அவரை கண்டீர்களா? அவர்கள் காணவில்லை. கூட இந்த சீசனுக்கே கொஞ்சம் தடுமாறினான். அவன் அவரையே கடிந்து கொள்ள தொடங்கிவிட்டான். என்ன நீர் இவ்வாறாக நீர் தள்ளப்பட வேண்டுமாம், ஆகாதவன் தள்ளப்பட வேண்டும், அவர்களால் பயக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டுமா? அடே அதெல்லாம் கூடாது என்று அவன் சொன்னானே. காணவில்லை, ஜீவனை காணவில்லை. எழுந்திருப்பேன் என்ற ஜீவனை அவன் அறியவில்லை. கிறிஸ்துவோடு வாழ்வோம், அவரை போல் மாறுவோம் என்று அறியவில்லை. ஒரு மனுஷகுமாரனாய் இருக்கிறவன் தேவகுமாரனாய் மாற வேண்டுமென்றால் அந்த மனுஷகுமாரன் கொல்லப்பட வேண்டும், மனுஷகுமாரன் சாக வேண்டும் என்று அந்த சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்தை சரியாய் சொன்னாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திருப்பி 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 அதை சொல்லிவிட்டு கட் பண்ணி விட்டான் தேவத்துக்குரிய காரியத்தை. தேவனுக்கானவர்களை சிந்திக்காமல் போய்விட்டாயே பேதுரு என்று அவனை பார்த்து எப்படி அவர் கண்டித்தார்? மனுஷனுக்கானவர்களை தேடுகிறவன்
அவன் யாராயிருந்தாலும் பிசாசு என்று சொன்னார். அப்பாலே போய் சாத்தானே என்று அவர் சொன்னார். சாத்தானுக்குரியது கொஞ்சம் வைத்திருந்தால் கூட அப்பாலே போய் சாத்தானே என்று தான் சொல்வார். 100 பங்கு பலன் தராத லோகத்திற்குரியவனை வாழ்ந்தாலும் கூட அவனை அப்பாலே போய் சாத்தானே என்று தான் சொல்வார். அவன் அவரை தேடி வந்தவனை குறித்து நாம் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் தியானித்தோம். என்ன அவர் 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், அவனை பார்த்து சொன்னார், அப்பா நீ இப்படி எல்லாம் கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு வந்துவிட்டாய், வெரி குட் வெரி குட், சிறு வயது முதற்கொண்டு வந்திருக்கிறாய், நித்திய ஜீவனையே கேட்கிறாய் என்று அவனை அன்பு கூர்ந்து, மத்திய 21 வாசிக்கிறோம், அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரே ஒரு குறை உண்டு, சாதாரணமான குறைவில்லை, என்னை பின்பற்றுவதற்கே உரிய பிரதானமான ஒரே ஒரு குறைவு தான், ஒன்றே ஒன்று தான். கேன் யூ டூ தேட்? சொல்லும் ஆண்டவரே, ஒன்றே ஒன்று தான் நான் செய்கிறேன், பட் இட் இஸ் காஸ்ட்லியர், ரொம்ப விலையேறப்பட்டது என்று அவனுக்கு அதை சொல்கிறார். உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று, அப்பா எல்லாமா கொஞ்சம் வைத்துக்கொள்ளாமே, அது சகைக்கு நான் சொன்ன அந்த பங்கு வேறு, அதை நான் சொல்ல வரவில்லை. உனக்கென்று வைத்திருக்கிறாயே சொந்தம், அதை கொஞ்சம் கூட வைத்திருக்கக்கூடாது, முழுவதும் விற்று, எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடு. தரித்திரனா? எந்த தரித்திரனு கொடுப்பது? உலகத்தை நேசிக்கிறாய் அல்லவா? அந்த வாசித்த அந்த மார்க்கு அந்த 9ஆம் அதிகாரத்திலே அதை ஆண்டவர் சொல்லுவார். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் 35 வசனத்தில் ஆரம்பித்து 36ஆம் வசனத்தை, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்கின்ற ஒரு பகுதி என்னவென்று தெரியுமா? பேய் தான் வைத்திருக்கிறான். இயேசுவிடத்திலே வந்து நின்றான். அவன் நின்று சொன்னான், இந்த உலகம் முழுவதும் என்னுடைய மகிமை எனக்குரியது, ஸ்தால பணியும் என்று அவன் கேட்டபொழுது, அப்பாலே போய் சாத்தானே என்று பேதுருக்கு சொன்னதைப் போலவே அவனை அவர் கடிந்து கொண்டார். அவன் முழுமையாக உலகத்துக்குரியவன், இவன் பேதுரு கொஞ்சம் அவன் மகிமையை காண தவறியவன், இருவரையும் பார்த்து தேவனுக்கான சிந்திக்காதன் என்று அவர் சொன்னார். அவன் உலக அதிபதி, முழுமையும் தருகிறேன் என்று சொன்னான். இயேசு ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. கெட் பிஹைண்ட் மீ, என் பின்னாலே போ, உனக்குரியதாய் போகட்டும், பரலோக ராஜ்யம் என்று சொல்வது ஐஸ்வர்யம் நிறைந்த இடம். தரித்திரனே, உலகத்தை வைத்துக்கொண்டு மேன்மை பாராட்டுகிறாயா? தரித்திரா என்று அவர் சொன்னாரே, ஒரு மனுஷனுக்கு சொன்னதை போலதான் சொன்னார். களஞ்சியத்தை கட்டுவேன், நான் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னவனை பார்த்து இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஃபூல், முட்டாள் என்று சொன்னார். முட்டாள் என்பதுக்குரிய, ஃபூல் என்பதுக்குரிய சரியான பகுதி என்னவென்றால் ஒன்றும் இல்லாதவனே என்று அர்த்தம். தலையிலே ஒன்றும் இல்லாதவன், நான் ஒன்றுமே இல்லாதவனே என்று சொன்னார். இது எல்லாம் நஷ்டமடா, எதையால் உலகத்தையே நீ வைத்து கொண்டாலும் லாபம் ஒன்றுமில்லை என்று சொன்னாரே. தரித்திரமான் யார் என்று தெரியுமா? லோகத்துக்குரியவன். பிசாசு தரித்திரவான், லோகத்தை மாத்திரம்தான் தெரியும். பரலோக ராஜ்யத்துக்குரிய 1% அவனுக்கு தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்குரிய வாசனை 1% அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா? இல்லை. அந்த பயலுக்கு நீ விட்டு போட்டுவிடு. டோன்ட் ஓன் எனிதிங், ஆதாயப்படுத்தாதே. எனக்கு சொந்தம் என்று இந்த பூமியிலே எதையும் வைத்திராமல் முழு விருப்பத்தையும் என் மீது வைக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை பின்பற்ற நீ வர வேண்டும் என்று சொன்னால், அந்த தரித்திரவான் லோகநாதன் இருக்கிறானே, அவன் உலகத்தின் அதிபதி இருக்கிறானே, அவனை விட்டுவிடு. உனக்கு ஒரு குழு தருகிறேன், உலகத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மா நஷ்டமான ஒரு லாபமும் இல்லை, குப்பை என்று எண்ணி அவன்று தூக்கி போட்டுவிடு. போடுவாயா என்று அவன் கேட்டவுடனே, தரித்திரனுக்கு கொடு என்று அவர் சொல்லிவிட்டு சும்மா போகவில்லை. அப்பொழுது பரலோகத்திற்கு உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று ஓப்பன் பண்ணி காண்பித்தார். மடையன், முட்டாள் என்று யாரையாவது சொல்ல வேண்டும் என்றால் இவனைத்தான் சொல்ல வேண்டும். பரலோக ராஜ்யத்தையே திறந்து கொஞ்ச நேரம் இயேசுவே நேரடியாக இறங்கி வந்து பரலோக ராஜ்யத்தை திறந்து உனக்கு உண்டாயிருக்கும் அப்பா என்று மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. இந்த மதிகேடன் என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன செய்தான்? அவனோ இந்த பூமியிலே உள்ள மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் இருந்தபடியினாலே துக்கத்தோடே போய்விட்டான். எப்படி போனான் சொல்லுங்கள்? டூ யூ ஹேவ் த காஸ்பல்? நற்செய்தி உடையவள் தானா? நற்செய்தி உடையவன்
குப்பையை தூக்கி போட்டு வருவதற்கு கவலையோடு தூக்கி போட்டு வருவானா? தலை நிறைய சாணியை வைத்து கொண்டு, மனுஷ சாணியை தூக்கி கொண்டு அப்படி போட்டு, ஐயோ போட்டு விட்டவே என்றவன் கவலைப்படுவான். எவ்வளவு சாணி வைத்திருந்தேன் என்றவன் சொல்லுவானா? தனக்குண்டான யாவற்றை விட்டுவிட்டு என்று சொல்வதெல்லாம் சாணியை தானே போட சொன்னார். லோகத்தின் அதிபதிக்குரிய அதை தூக்கி சுமந்து கொண்டிராதே. நான் சொல்ல விரும்புவதெல்லாம் கவனித்து கேள். சகைக்கு ஒரு முறை சொன்னேன், அவன் உடனே விட்டு விட்டான். எப்படி அவன் திருப்பி கொடுத்தான்? பாதியைத்தான் திருப்பி கொடுத்தான், மீதி வைத்திருந்தான். அதை நான் சொல்ல வரவில்லை. முழுமையாக கொடுத்து விடு. தரித்திரனாகிய பேய்க்கு கொடுத்து விடு. அவன்தான் அதை லாபம் என்று எண்ணுகிறவன். ஒன்றும் லாபமில்லை என்று சொல்வது நான் தான். அந்த தரித்திரமானுக்கு கொடுத்து விடு. லோகத்தை முழுவதையும் கொடுத்து விட்டு வா என்று அவன் சொல்லி பரலோக ராஜ்யத்தையும் நேரடியாக நின்று சொன்னாரே. நான் ரத்னகுமார் நின்று பேசுவதை விட இயேசுவே இங்கே உங்களை பார்த்து இப்படி அவர் சொல்வார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எல்லாவற்றையும் அந்த தரித்திரமான், உலகத்தின் அதிபதி இருக்கிறானே, அதெல்லாம் நீங்கள் வைத்திருப்பது உலகத்தின் அதிபதி காட்டுவதையெல்லாம் அமெரிக்கா ஐஸ்வர்யத்தை காட்டுவான், சிங்கப்பூர் ஐஸ்வர்யத்தை காட்டுவான். நீங்கள் வைத்திருப்பதையெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள ஐஸ்வர்யம் கூட இல்லை. ஏதோ குடல் நகரிலே ஏதோ பெற்றிருக்கிற கொஞ்சம் ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு என்னத்தையோ வைத்து கொண்டு இருக்கிறீர்கள், விட்டுவிடுங்கள் என்று பரலோக ராஜ்யத்தை இயேசுவே நேரடியாக திறந்து வைத்து காட்டினால் என்ன செய்வீர்கள்? நிஜமாய் சொல்ல, என்ன செய்வீர்கள்? திடீரென்று வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? இரண்டாம் வருகை குறித்து ஒருவர் பிரசங்கித்து கொண்டே இருந்தார். கடைசி எக்காலம் வீசும் பொழுது, ஊதும் பொழுது அவர் என்ன செய்வார்? வருவார். ஒரு முறை இந்த ஜனங்கள் கேட்டு கேட்டு ரசித்து சந்தோஷப்பட்டு போனார்களே அல்லாமல் நிஜமாகவே ஒப்பு கொடுக்கவில்லையே என்று வருந்தினார். ஒரு நாள் அவர் அந்த ஆலயத்திலே 4 பேரை செட் பண்ணினார். பெரிய ட்ரம்பட் உன்னை கொடுத்தார். அவரை நான் ஏறிட்டு பார்க்கும் பொழுது உடனே ஊது என்று சொன்னார். பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே, இரண்டாம் காலம் ஊதப்படும் பொழுது கைவிடப்பட்டு விடக்கூடாது, அவரிடத்தில் போக வேண்டும் என்று சொன்னவுடன் என்று ஊதுனவுடன் எல்லாரும் ஓட்டம் பிடித்து விட்டார்கள். சபையில் ஒருத்தரும் இல்லை. ஐயோ நம்ம கைவிடப்பட்டு விடுவோமோ என்று நிஜமாகவே ஓடி போய்விட்டார்கள். அப்புறம் பாஸ்டர் கூப்பிட்டார், ஜனங்களே வாங்கள் வாங்கள், ஊதினது இங்கே தான், வாங்கள் உள்ளே வாங்க என்று கூப்பிட்டு, மனம் திரும்புங்கள், நீங்கள் சும்மா தான் கேட்டீர்கள், சும்மாவே கேட்டுவிட்டு போவதானா? இயேசுவே இறங்கி வந்தால் கூட, பரலோரை திறந்து காட்டினால் கூட நீங்கள் விசுவாசிப்பார்களா என்று உள்ளத்தை கேட்டுப்பார்கள். உள்ளம் துள்ளுகிறதா? மகிழ்ச்சியால் பேர் ஆரவாரம் கொள்ளுகிறதா? எஸ் எஸ் ஹல்லேலூயா. உண்மையாகவே என் உள்ளம் ஆரவாரம் கொள்ளுன்னு சொல்ல முடியுமா? உண்மையானே அந்த கடைசி எக்காலம் ஊதின உடனே ஆர்ப்பரித்து துள்ளி ஆண்டவரே வாரம் வாரம் என்று கூப்பிட்டார்களா? ஓட்டம் பிடித்து விட்டார்களே. சும்மா கேட்டார்கள். சும்மா பிரவேசத்திற்கு கிறிஸ்தவத்தை வைத்திருக்கிறார்கள். இதற்காக கிறிஸ்துவை புகழுவதற்காக கூப்பிட்டார், பின்பற்றுவதற்கல்லவோ கூப்பிட்டார். அவரை பின்பற்றி வருவதற்கு அவனுக்கு இஷ்டமில்லை. பின்பு என்னை நீ என்ன செய்து வா, என்னை சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். பின்பு அவனை மாற்றுவார். லோகத்தை விட்ட மனுஷனை ஒருவனைத்தான் he will change them, அவர்களை மாற்றுவார். எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் அவன் சிலுவை சுமந்து உருமாற்றம் கொள்வான். ஐ டிட் தேன், அதை நான் செய்கிறேன். த லார்ட் இஸ் டூயிங் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் he is changing me. எவ்ரி டே he speak to me, என்னோடு பேசுகிறான். எவ்ரி டே he says live then என்று சொன்னால் விட்டு விடுகிறேன். நாட் த வேர்ல்ட், உலகத்தை நான் ஏற்கனவே முற்றிலுமாய் அதை குப்பை என்று நான் தள்ளிவிட்டேன். அவர் அறிகிற அறிவின் மேன்மையிலேயே நடந்து போகிறோம் என்று இருக்கிறதே அந்த வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கின்ற ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற அந்த சாட்சி, யூ ஆல்சோ சுட் ஹேவ் தேன், நீங்கள் பெற்றிருந்திருக்க வேண்டும் அல்லவா? அதை கண்டீர்களாம், பெற்றீர்களாம், அந்த நறுமணம் வீசியதாம். மனுஷிகமாய் வாழுவதுதான் கிறிஸ்தவமா? சிலரை தரங்குறைந்த சாதாரணமான லோகத்துக்குரிய காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்வதை கண்டுகூட வருந்திருக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் என்று பரத்துக்குரிய சுவிசேஷத்துக்கு வருவார்கள்? ஐ டோன்ட் நோ. என்னால் முடிந்ததை நான் செய்வேன். அவன் தன்னால் முடிந்ததை செய்தான். ஐ வில் டூ தேட். நீ வருவரை நான் செய்வேன். எப்படி ஆயிலும் எல்லா ஜனங்களும் நற்செய்தியை கேட்க வேண்டும். ஆகவே அவர்
அந்த மார்க் அந்த 8ஆம் அதிகாரத்தில் கடைசியை சொல்லுவார், தன் ஜீவனை 35ஆம் வசனத்திலே தன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாய் ஹல்லேலூயா, தட்ஸ் a beautiful thing. என் நிமித்தமாய் என்று சொல்வதெல்லாம் அவரிடத்திலே சேருவது, அவரோடு கொண்டு ஐக்கியத்தை பெறுவது. என் நிமித்தம் என்று சொல்லுகின்ற இந்த ஜீவனை இழக்கிற சிலுவையின் பாதை இருக்கிறது. தட் இஸ் ஒண்டர்ஃபுல். பக்தர்கள் வாழ்ந்த அத்தனை பேரும் சிலுவையின் பாதையை நேசித்தது காரணம் என்னவென்று தெரியுமா? they saw Jesus there. அவரை கண்டார்கள். எம்மாவா சிசுராத்தை உடைத்த பொழுது, தங்களுடைய அந்த மாம்சத்தை உடைத்த பொழுது இயேசுவை அங்கே அவர்கள் கண்டார்கள். சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போயர்களுக்கு வேண்டுமானால் பைத்தியமாக இருக்கிறோம். நமக்கும் அது தேவபலன். இட் பிரேக்ஸ் த செல்ஃப். தேவபலன் உண்டாகி த பவர் ஆஃப் காட், இட் பிரேக்ஸ் த செல்ஃப். சிலுவையினுடைய பாதை என்று சொல்வது சுயம் உடைந்து நொறுக்கப்படுகின்ற ஒரு இடம் இருக்கிறதே, அதுதான் அந்த 1 கொரிந்தியர் 1 வாசிக்கிற அந்த 18ஆம் வசனம் என்ன சொல்லும்? தேவபலன். அது எங்களுக்கு தேவபலன். சிலுவையின் உபதேசம் உள்ளே நுழைந்து கிரியை செய்கிறதே பாருங்கள். அதுதான் இப்பொழுது நடக்க வேண்டும். இதுவே நடக்கவில்லை என்றால் எப்படி அர்த்தம்? மனுஷகுமாரன் இருந்து நீங்கள் தேவகுமாரனை மாற வேண்டும் என்ற ஒரு விருப்பம், பின்பு அவர்கள் நீங்கள் பாடுபட வேண்டியதும், நீங்கள் புறம்பே தள்ளப்பட வேண்டியதும், லோகத்தை நீங்கள் முற்றிலும் தள்ளப்பட்டு பின்பு நீங்கள் ஜீவனுக்குள் பங்கு பெற்று உயிர்த்தெழுந்து அவர் வாழ வேண்டுமே, அவரோடு என்றும் தங்கியிருக்கிற வாழ்க்கையை பெற வேண்டுமே. ஒரு பாடலை நீங்கள் படித்தீர்களே, எந்த நிலையிலும் அவரோடு தங்கினால், எந்த நிலையிலும் அவரோடு தங்கினால், சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பார். என்ன பியூட்டிஃபுல் சாங். போய் இந்த அர்த்தம் விளங்கவில்லை என்று சொன்னால், நிஜமாக அர்த்தம் விளங்குவரை இந்த அடியை பாடிக்கொண்டே இருங்கள். என்ன பாட்டு? இந்த வேலையிலும் அவரோடு தங்கி, எந்த வேலையிலும் அவரோடு தங்கினால், சொந்தம் பாராட்டி. அவர் தன்னுடைய சீசர்கள் என்ன பெயரிட்டார் என்று தெரியுமா? இந்த சிறியர்களுக்கு இடல செய்யாதீர்கள், என் சீசர்கள் இந்த உலகத்தை வெறுத்து என்னை பின்பற்றியவர்கள், என் சீசர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்தால், இந்த பிள்ளைக்கு செய்கிற தீமைக்கு கழுத்தில் இயந்திரத்து கல்லை கட்டி நான் சமுத்திரத்தின் ஆழத்தை போடுவேன் என்று எப்படி அவர் தன்னுடைய சொந்த பிள்ளைக்காக சொன்னார் பார்த்தீங்களா? அதுபோல் நான் மகிழ்ந்து எண்ணுவதெல்லாம் என்னை பிள்ளையாய் வைத்து எங்கே சுமப்பார்? ஹல்லேலூயா. இப்படி ஒரு படத்தை போட்டு வைத்திருக்கிறோம். ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி வைத்திருப்பதை போல் அந்த ஆட்டுக்குட்டி யாராக இருந்திருக்க வேண்டும்? நானாக இருந்திருக்க வேண்டும். அந்த பிள்ளை யாராக இருந்திருக்க வேண்டும்? நானாக இருந்திருக்க வேண்டும். அந்த சிறுபிள்ளை என்ற கொடுங்கள் என்று கையிலே வாங்கி ஏந்தி கொண்டாரே, அதுபோல் ஏந்தி கொண்டிருக்க வேண்டும். சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே, என்னாலுமே தூதிப்பார். என் நிமித்தம் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள் என்று கேட்டாரே, தன்னையே வைத்து கேட்டுக்கொண்டாரே. அவர் பேர் என்ன? பிரசிடென்ட் பேர் என்ன பேர்? அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். என் நிமித்தம் வாப்பா என்று கூப்பிடுவதை போல் கேட்டாரே. த பிளெஸிங் ஆஃப் காட்ஸ் ஃபெலோஷிப் தேர். அவரோடு பாடுபட்டார், அவரோடு ஐக்கியமாக இருப்போம் என்ற அந்த பங்கை அவர் பெற்று ருசித்தார்களா? சும்மா கேட்டார்கள், ஒரு உபதேசமாய் கேட்டார்கள். கேட்பதற்கு நலமாக இருக்கிறது என்று அறிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டது என்று கூட சொல்லுகிறார்கள். அவர்கள் தலைக்கும் இருதயத்திற்கும் 1 ஜான் தான் வித்தியாசம் என்று டோசர் சொல்வார். 1 ஜான் வித்தியாசம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? பல மைல் வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னார். தலையிலே வைத்திருப்பது நெஞ்சுக்குள் வருவதற்கு பல மைல் தூரம் உண்டு. உங்கள் இருதயத்திலே பொக்கிஷங்களை சேர்த்துவீங்கள் என்று சொல்வது தலையிலே வைத்திருப்பது அல்ல. அதை விட சடார் என்று டபக்கென்று உள்ளே விழுந்துவிடும் என்று எண்ணீரில்லை. ஒரு காரணம் இல்லை. யூ டு வாக் த வே ஆஃப் த கிராஸ். சிலுவையினுடைய அந்த பாதையை அவர் தூக்கி சுமந்த அந்த சிலுவையினுடைய பாதை வெளிப்பிரகாரமாய் பார்த்தால் கூட கொல்கதாவிலே அவர் அங்கே தூக்கி சுமந்த உயர்ந்த இடத்திற்கு போவதற்கு சில மணி நேரங்கள் ஆகிவிட்டது. அவ்வளோ நீண்ட பயணம் வந்திருந்திருக்க வேண்டுமே. அது போன்ற பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சும்மா இருந்து கொண்டு எப்படி பெற முடியும்? பின்பு அவர் என்ன சொன்னார்? என் நிமித்தமாகவும் சுசேஷத்து நிமித்தமாகவும். they will say it is the gospel. சுசேஷ நிமித்தமான என்ன சுசேஷம் என்று சொன்னால், இயேசு உங்களுக்கு பாவத்திற்கு மன்னித்தார், உங்கள் பாவங்கள் மன்னிப்பார் என்பார். அதையே அவர் சொன்னார். திஸ் இஸ் எ காஸ்பல், திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் நற்செய்தி. உங்கள் வாழ்க்கையை பெற்ற திரளான நற்செய்தி நீங்கள்
இதை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அப்படிங்கள் செய்திருந்தால் ஜீவனை கண்டடைவீர்கள். நீங்கள் உங்களை பெரிதான ரட்சிப்பையும் கண்டடைவீர்கள். இந்த ஜீவனுக்கு இடம் எண்ணத்தை அவன் கொடுப்பான் என்பதை உணர்ந்திருந்திருப்பீர்கள். மற்றவர்களுக்கும் சென்று அதை கூறியிருந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு சொல்ல முடியாதபடி 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறதை போல அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லாதபடினாலே மனுஷகுமாரனுக்கும் பிதாவுடைய மகிமைக்கு பொருந்தினவருமாயே தூளோடு வரும்பொழுது அப்படி சொல்லாத மனுஷனை பார்த்து வெட்கப்படுவார். அப்படி சொல்லாதவனை பார்த்து வெட்கப்படுவார். இந்த பூமியிலே இவர்களுக்கு இந்த சுவிசேஷம் வெட்கத்திற்குரிய சுவிசேஷம். சிலுவை சுமந்து வருவது வெட்கத்திற்குரிய சுவிசேஷம். போய் அவர்கள் மகிழ்ச்சியாக அறிவிக்கிறார்கள்? இல்லை இல்லை. என்ன சுவிசேஷம் வைத்திருக்கின்ற கோட்டால் உளறுகிறார்கள். உளறிக்கொண்டு என்னென்னத்தையோ செய்கிறார்கள். அது கஷ்டம்தான், அது கஷ்டம்தான் என்று அப்படி சட்டையை தூக்கி கொண்டு கொஞ்சம் அவர்கள் தாகம் எடுத்தால் தண்ணி கொடுங்க கேட்டு முடித்து கொண்டு கஷ்டப்பாடு இப்படி சொல்வதை பார்த்து போதுமையா, உன் சுவிசேஷத்தை நீயே வைத்துக்கொள். உன்னுடைய சுவிசேஷம் யார் கேட்டது? இது ஒரு சுவிசேஷம் அல்லவோ, மாபெரும் நற்செய்தி அல்லவோ. கிறிஸ்து சிலுவை சுமந்தார், அது எனக்காக. தட்ஸ் ஆல்சோ காஸ்பல். நான் சிலுவை சுமக்கிறேன். தட்ஸ் a பியூட்டிஃபுல் காஸ்பல். அது ஏனென்றால் ஜீசஸ் கேம் டு த வேர்ல்டு, இந்த உலகத்திற்கு வந்து மனுஷகுமாரனாய் வந்து எனக்கு முன்பாக நடந்து காண்பித்த சிலுவை. தட் இஸ் a பியூட்டிஃபுல் காஸ்பல். எனக்காக இயேசு மரித்தார் என்பதை விட அது எளிதாக இருக்கிறபடினால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். நீயும் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகின்ற சுவிசேஷத்தினுடைய பங்கை அறியவில்லையே. அவர்கள் முத்தை நாம் பெறப்போகிறோம் என்பதை உணரவில்லையே. அவர்களுக்கு பொக்கிஷம் இருக்கிறது என்பதை காண முடியவில்லையே. அவர்கள் இந்த லோகத்துக்குரிய உரிமையாளன் யார் என்று கூட ஒரு தரித்திரவான், அவன்தான் உரிமையாளன் என்று அவர் பார்க்கவில்லையே. அந்த தரித்திரனுக்கு போய் கொடுத்து விடு, அவனுக்கு ஒன்றுமில்லாதவன் பரலோக ராஜ்யம் என்னிடத்தில் இருக்கிறது. என்னை பின்பற்றி வந்தால் பரலோக ராஜ்யத்தை தருவேன், என்னை பின்பற்றி வா என்று அவரை அழைத்து டேக் த கிராஸ், சிலுவையிடுங்கள், சிலுவையிட. அவனவன் தன் சிலுவை எடுத்து என்று சொல்வதை அந்த ஐஸ்வர்யவானுக்கும் சொன்னார். நீ உன் சிலுவை எடுத்து கொண்டு வந்தால் ஐ வில் சேஞ்ச் யூ, உன்னை முழுசுமாய் மாற்றி உன்னை பரலோக பொக்கிஷத்தை பெட்டகமாகவே மாற்றி வைத்து விடுவேன், பரிமளித்து போய்விடுவாயப்பா வா என்று சொன்னவுடன் சரி பாருங்கள், ஆளையே காணோம், போய்விட்டான். மிகுந்த துக்கத்தோடே போய்விட்டான். ஐ டோன்ட் வாண்ட் த காஸ்பல். சுவிசேஷம் ஒன்றும் வேண்டாம் ஐயா, சுவிசேஷம் நீரே வைத்துக்கொள் என்று வைத்துவிட்டு ஓடியே போய்விட்டானே. கேவலம் அல்லவா? இது போன்ற சபையிலே வாழ்ந்து ஒருவன் அப்படி இருப்பான் என்றால் அது கேவலம் அல்லவா? அப்படிப்பட்ட வாழ்கின்ற ஒரு சகோதரன் கேவலம் அல்லவா? சகோதரி கேவலம் அல்லவா? கவனம் கொண்டு வாழ தேவன் தான் இரக்கம் செய்ய வேண்டும். நம்ம எவரும் தலைவணங்கி ஜெப செய்வோம். பல பிதாவை, இந்த வேளையிலும் நம்முடைய சத்தம் துணிக்கிற ஒரு சபையில் எங்களை வைத்திருக்கிறேன். தேவரே, சத்தமிட்டு அன்று கூறினது போலவே இன்றும் உடைய சுவிசேஷம் சத்தமிட்டு துணிக்கப்படுகிற சபையாக வைத்திருக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவரே, இங்கே உள்ள மந்தையில் மாத்திரமல்ல, அநேகர் இந்த மந்தையில் கூட்டி சேர்க்கப்பட உண்மை மேய்ப்பராய் கொண்டு உண்மை பின்பற்றி ஆண்டுகளாய் மாற எல்லோருக்கும் நல்ல இருதயத்தை தாரும், தெளிவுள்ள பிரகாசமான மனக்கண்களை தாரும். நாங்கள் சுவிசேஷத்தை ஆர்வத்துடன் இங்கே பெற்றவர்களாய் அதை அனுபவித்து வாழ்கிறவர்களாய் வருங்காலத்திலே பேரின்பமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ யாருக்கும் அனுகிரகம் செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.